எல்லோருக்கும் வணக்கம். உள்நாட்டு இறைவரி சேவை மற்றும் வரையறுக்கப்பட்ட இலங்கை நிர்வாக சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை உட்பட்ட நாடளாவிய சேவைகளுக்கான போட்டி பரீட்சைகள் என்பவற்றை உள்ளடக்கியதான கிரகித்தல் பாடத்துக்கான இன்னும் ஒரு வழிகாட்டல் செயலமர்களை சந்திக்கிறோம். இன்றைக்கு ஏற்கனவே நாங்கள் 2 செயலமர்களில் கலந்துரையாடி இருக்கக்கூடிய 2வது வினாத்தாளின் இறுதி பாகமாக இருக்கக்கூடிய நிறைவு பகுதியாக இருக்கக்கூடிய 49 தொடக்கம் 50 வரையான வினாக்களை நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த வினாக்களை கலந்துரையாடிய பின்பாக எஞ்சிய நேரத்துக்கு நாங்கள் வேற ஒரு திட்டம் வச்சிருக்கிறோம். அந்த திட்டம் தொடர்பாக இதனுடைய இறுதியில கதைக்கலாம். சில பிள்ளைகள் எனக்கு கோரிக்கை விட்டிருந்தார்கள். உண்மையில 3வது வினாத்தால் என்னுடைய வேலைப்பட காரணமாக தாமதமாக பகிரப்பட்டிருக்கிறது. தாங்கள் அந்த வினாத்தால உரிய நேரம் எடுத்து செய்து கொண்டு வர்றதுக்கு இன்றைக்கு நேர அவகாசம் போதாமல் இருந்தது என்று சொல்லி அதில் என்னுடைய பக்க தவறும் இருந்தது. நாங்கள் அதை கருத்தில் கொண்டு வேறு ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கிறோம். அந்த வினாத்தாள் மே ஜூன் கிரகித்தல் செயலமர்வு தொடரின் 3வது வினாத்தாள் என்பது நாளைய செயலமர்வில் கலந்துரையாடப்படும். நீங்கள் அதற்குரிய முழுமையான விடைகளை சொந்தமாக எழுதிய பின்பு நாளைய செயலமர்வில் அதற்குரிய விடைகளை சரிபார்க்கும் வகையில் செயலமர்வு நடைபெறும். இன்றைக்கு இதில் இருக்கக்கூடிய மிகுதியாக 41 தொடக்கம் 50 வரையான வினாக்களும் அதன் பின்பாக வரைவுகள், புள்ளி விவரங்களை காட்சிப்படுத்தக்கூடிய அட்டவணைகள், வரிப்படங்கள் என்பவற்றை உள்ளடக்கியதாக அவ்வாறான விடயங்களை நாங்கள் புரிந்து கொள்வதற்குரிய ஒரு கலந்துரையாடலாக இன்றைய செயலமர்வின் 2ஆம் பகுதி என்பது அமைந்திருக்கு. சரி, அப்ப நாங்கள் இன்றைக்கு இதுல இருக்கக்கூடிய 41வது வினாவில இருந்து 50 வரையான வினாக்களை முதல்ல பார்க்கலாம். இந்த உரைப்பகுதியை நானும் நீங்களும் சேர்ந்து வாசிப்போம். இது கேள்வியினுடைய வடிவம் என்பது ஏற்கனவே இருக்கிற 36வது வினாவில இருந்தே இது ஆரம்பிக்குது. தரப்பட்ட உரைப்பகுதிகளை வாசித்து 36 தொடக்கம் 50 வரையிலான வினாக்களுக்கு தரப்பட்டுள்ள கூற்றுக்களுள் மிகவும் பொருத்தமான விடையை தெரிந்து அதன் இலக்கத்தை எதிரே உள்ள அடைப்புக்குறிக்குள் எழுதுக என்பதாக நாங்கள் இதுல 36 தொடக்கம் 40 வரையான வினாக்களை பார்த்துட்டோம். 5 வினாக்கள் கலந்துரையாடி இருக்கு. தொடர்ந்து இருக்கக்கூடிய உரைப்பகுதியை வாசிக்க. பரந்த நோக்கிலே தொழில்நுட்ப கல்வி சமுதாயத்திற்கு தேவையான தொழில்துறை பணிகளை திறம்பட செய்வதற்கு வேண்டிய வேலை திறனை பயிற்றுவித்தலை குறிக்கும். ஒரு பரம்பரையிலிருந்து மறு பரம்பரைக்கு இவ்வேலைத்திறன் கைமாறும் முறை தொழில்நுட்ப கல்வி திட்டமாய் அமைந்துள்ளது. அக்காலத்து சமூக பொருளாதார நிலை, வினை நுட்பம், நாட்டின் செய்முறை கலைகள் ஆகியவற்றின் வளர்ச்சி போன்ற இத்தகைய காரணிகள் பல ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தொழில்நுட்ப கல்வியின் அமைப்பை உருவாக்குகின்றன. இவ்வண்ணம் உற்பத்தி குறைவாயும் உள்நாட்டு தேவைகளையே நிறைவுபடுத்த வேண்டியதாயும் வினைநுட்பம் ஒப்பீட்டளவில் சாதாரணமாயும் அமைந்த காலத்திலே கைத்தொழில் வல்லோரின் இல்லங்களுடனேயே வேலைக்களங்களும் இணைந்திருந்தன. இப்படியான சந்தர்ப்பங்களிலே தொழில்நுட்ப கல்வி முறையானது நூற்கல்வி, அதாவது இலக்கியம், அறிவு புகட்டப்பட்டு வந்த முறையை பெரிதும் ஒக்கும். தொழில் பயிலும் மாணவன் கைத்திறன் வல்லோனுடன் வாழ்ந்து வீட்டு வேலைகளை செய்வதோடு தொழிலகத்திலும் துணை புரிந்தார். அங்கு தொழிற்திறனையும் அதன் ரகசியங்களையும் கற்றான். அக்கால வாழ்விலே தன் நிலைக்கேற்ற ஒரு வாழ்க்கை முறையையும் மெய்யியலையும் தானே ஆக்கி கொண்டான். உற்பத்தியை பெருக்குதல், வினை நுட்பத்தை வளர்த்தல் ஆகியவற்றை நோக்காக கொண்டு வலு புகுத்தப்பட இதனால் பல்வேறு துறைகளிலும் வேலை திறனுள்ளோர் பெருமளவிலே தேவைப்பட்டனர். இத்தேவையை மரபு வழி வரும் தொழிற்கல்வியால் ஈடு செய்ய முடியாது போயிற்று.
அரசியல் பொருளாதார துறைகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் சமூக அமைப்பையும் தாக்குவனவாயின. இத்தாக்கங்கள் வளரும் பரம்பரையினரின் கல்விக்கென நிறுவப்பட்ட நிறுவனங்களின் தன்மைகளிலே பிரதிபலித்தன. கடந்த நூற்றாண்டின் நடுப்பகுதியிலே பிரித்தானியர் ஒரு சிறந்த நிர்வாக அமைப்பை பிரதான துணையாக கொண்டு இலங்கையிலே தம் ஆதிக்கத்தை வலுப்படுத்தினர். இதற்கு கல்வி முறை ஒரு வலுவுள்ள ஆயுதமாக துணை புரிந்தது. மேலை நாட்டு ஆதிக்கம் நுழைய பரம்பரையாக நிலவிய குருசீடன் முறை மறைந்தது. அதன் இடமாக வகுப்பறைகளிலே பாடசாலை ஆசிரியராலே தொகையில் கூடிய மாணவருக்கு கற்பிக்கும் முறை புகுந்தது. பேரரசு நாட்டிலே நிலவிய கல்வி முறை அமைப்பு கடைபிடிக்கப்பட்டது. எனவே பாடவிதான பொருளடக்கம் இந்நாட்டு மக்களின் தேவைக்கேற்றதாய் அமையவில்லை. திருப்பியும் இந்த பகுதியை நாங்கள் இந்த உரைப்பகுதியை இன்னும் ஒரு தடவை வாசிப்போம். சரிதானே? முழுமையாக ஒரே பார்வையில வாசிக்க கூடிய அளவுக்கு நான் அதை ஒழுங்கமைக்க பார்க்க. பரந்த நோக்கிலே தொழில்நுட்ப கல்வி சமுதாயத்திற்கு தேவையான தொழில்துறை பணிகளை திறம்பட செய்வதற்கு வேண்டிய வேலை திறனை பயிற்றுவதலை என்று கிடக்க பயிற்றுவித்தலை என்று எடுப்போம். நாங்களா பரந்த நோக்கிலே தொழில்நுட்ப கல்வி சமுதாயத்திற்கு தேவையான தொழில்துறை பணிகளை திறம்பட செய்வதற்கு வேண்டிய வேலை திறனை பயிற்றுவித்தலை குறிக்கும். ஒரு பரம்பரையிலிருந்து மறு பரம்பரைக்கு இவ்வேலை திறன்கள் கைமாறும் முறை தொழில்நுட்ப கல்வி திட்டமாய் அமைந்துள்ளது. அக்காலத்து சமூக பொருளாதார நிலை, வினை நுட்பம், நாட்டின் செய்முறை கலைகள் ஆகியவற்றின் வளர்ச்சி போன்ற இத்தகைய காரணிகள் பல ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தொழில்நுட்ப கல்வியின் அமைப்பை உருவாக்குகின்றன. இவ்வண்ணம் உற்பத்தி குறைவாயும் உள்நாட்டு தேவைகளையே நிறைவுபடுத்த வேண்டியதாயும் வினை நுட்பம் ஒப்பீட்டளவிலே சாதாரணமாயும் அமைந்த காலத்தே கைத்தொழில் வல்லோரின் இல்லங்களுடனேயே வேலைக்களங்களும் இணைந்திருந்தன. இப்படியான சந்தர்ப்பங்களிலே தொழில்நுட்ப கல்வி முறையானது நூற்கல்வி அல்லது இலக்கிய அறிவு புகட்டப்பட்டு வந்த முறையை பெரிதும் ஒக்கும். தொழில் பயிலும் மாணவன் கைத்திறன் வல்லோனுடன் வாழ்ந்து வீட்டு வேலைகளை செய்வதோடு தொழிலகத்திலும் துணை புரிந்தான். அங்கு தொழிற்திறனையும் அதன் ரகசியங்களையும் கற்றான். அக்கால வாழ்விலே தன் நிலைக்கேற்ற ஒரு வாழ்க்கை முறையையும் மெய்யியலையும் தானே ஆக்கி கொண்டான். உற்பத்தியை பெருக்குதல், வினை நுட்பத்தை வளர்த்தல் ஆகியவற்றை நோக்காக கொண்டு வலு புகுத்தப்பட இதனால் பல்வேறு துறைகளிலும் வேலை திறனுள்ளோர் என்றிருக்கு. நாங்கள் வேலை திறனுள்ளோர் என்று எடுப்போம். துறைகளிலும் வேலை திறனுள்ளோர் பெருமளவிலே தேவைப்பட்டனர். இத்தேவையை மரபு வழி வரும் தொழிற்கல்வியால் ஈடு செய்ய முடியாது போயிற்று. அரசியல் பொருளாதார துறைகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் சமூக அமைப்பையும் தாக்குவனவாயின. இத்தாக்கங்கள் வளரும் பரம்பரையினரின் கல்விக்கென நிறுவப்பட்ட நிறுவனங்களின் தன்மைகளிலே பிரதிபலித்தன. கடந்த நூற்றாண்டின் நடுப்பகுதியிலே பிரித்தானியர் ஒரு சிறந்த நிர்வாக அமைப்பை பிரதான துணையாக கொண்டு இலங்கையிலே தம் ஆதிக்கத்தை வலுப்படுத்தினர். இதற்கு கல்வி முறை ஒரு வலுவுள்ள ஆயுதமாக துணை புரிந்தது. மேலை நாட்டு ஆதிக்கம் நுழைய பரம்பரையாக நிலவிய குருசீடன் முறை மறைந்தது. அதனிடமாக வகுப்பறைகளிலே பாடசாலை ஆசிரியராலே தொகையிற்கூடிய மாணவருக்கு கற்பிக்கும் முறை புகுந்தது. பேரரசு நாட்டிலே நிலவிய கல்வி முறை அமைப்பு கடைபிடிக்கப்பட்டது. எனவே
பாடவிதான பொருளடக்கம் இந்நாட்டு மக்களின் தேவைக்கேற்றதாய் அமையவில்லை. சரி, நாங்கள் கேள்விகள் பார்ப்பதற்கு முன்பாக கீழே இருக்கக்கூடிய கேள்விகளை தனியாக பார்ப்போம். அதற்கு முன்பாக இந்த உரைப்பகுதியை வாசித்த வரையில எனக்கு விட சொல்வதற்கு தயாரானார்கள் மேக்கோன் பண்ணி வச்சிருங்க. நான் கேட்கிறார்கள் விட சொல்லுங்க. இந்த உரைப்பகுதியை எழுதிய உரையாசிரியருடைய பிரதான நோக்கமாக அமைந்தது. இந்த உரைப்பகுதி எழுதிய உரையாசிரியருடைய பிரதான நோக்கமாக அமைந்தது எது? சரி, இப்போ என்னுடைய கேள்வி, இந்த உரைப்பகுதி எழுதிய ஆசிரியருடைய நோக்கம் என்ன? யார் சொல்ல போகிறார்கள்? விட சொல்ல போறார்கள். அகிலகுமார் கலைங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நோக்கம் என்னன்னா சார், தொழில்நுட்ப கல்வியோடாக பரம்பரையாக மேற்கொள்ளப்பட்ட கைத்தொழிலானது மேம்பட வேண்டும் அல்லது நிலைத்திருக்க வேண்டும் என்பது நோக்கம் சார். திருப்பி திருப்பி சொல்லுங்க. அதாவது தொழில்நுட்ப கல்வியின் ஊடாக பரம்பரையாக மேற்கொள்ளப்பட்ட கைத்தொழிலானது மேம்பட வேண்டும் அல்லது நிலைத்திருக்க வேண்டும் என்பதே உரையாசிரியரின் நோக்கம் சார். சரி, ஓகே. வேற யார பதில் சொல்ல போறார்கள்? அதை விட AFR என்பது ஒருவருடைய பெயராக இருக்க வாய்ப்பில்லை என்று நினைக்கிறேன். ஓகே, கிசான். தொழில் கல்வி சார் ஆரம்ப காலத்திலிருந்து பிரித்தானிய காலம் வரைக்கும் வந்து எப்படி வளர்ச்சி அடைஞ்சு காட்டுறாங்க. வளர்ச்சி அடைந்தது என்பதற்கு பதிலாக வேறு ஒரு பெயரை பயன்படுத்தினா அழகா இருக்கு. கிசான் சொல்லுங்க பாப்போம். மாற்றம் அடைஞ்சது. சாரி, மாற்றம் அடைஞ்சது. மாற்றம் அடைந்தது. சரிதானே? மாற்றம் அடைந்தது என்பதுதான் பொருத்தமாக இருக்கும். சரி, என்னென்ன மாற்றம் அடைந்த என்று சொல்லுகிறார்? எவ்வாறு மாற்றம் அடைந்தது என்று சொல்லுகிறார்? அரசியல் பொருளாதார துறைகள்ல அரசியல் பொருளாதார துறைகளில் அதில் ஏற்பட்ட மாற்றம் என்ன என்று சொல்லுகிறார்? தொழில்நுட்ப கல்வியிலே ஏற்பட்ட மாற்றம் என்ன? தொழில்நுட்ப கல்வியிலே எவ்வாறான மாற்றம் ஏற்பட்டது? ஆரம்பத்துல பரம்பரையாக இருந்து வந்தது நூற்கல்வியாக மாற்றம் அடைகிறது. பரம்பரை கல்வியாக இருந்து வந்தது நூற்கல்வியாக. சாரி, குருசேடன் முறையிலிருந்து இப்ப வகுப்பறை கல்விக்கு மாற்றம் அடைஞ்சிருக்கு. வகுப்பறை கல்வியாக மாறியது. சரிதான். குருசீட முறையில இருந்து வகுப்பறை கல்வியாக மாறியது. அதாவது அது இலக்கிய கல்வி போல மாறியதுன்னு சொல்ற. இலக்கிய கல்வியின் இயல்பு எப்படி இருந்தது? ஆரம்பத்தில் குருசீடன் முறையில இருந்து பின்னர் பாடசாலை கல்வியாக மாறியது போல இங்கேயும் மாற்றம் ஏற்பட்டது என்று சொல்லுகிறேன். அந்த மாற்றத்தை தூண்டிய காரணி என்ன? அதாவது தனுஷா கதை கேள்வியை நான் திரும்ப ஒருக்கா சொல்லுகிறேன். தொழிற்கல்வி குருசீட முறையில இருந்து ஒரு வகுப்பறை கல்வி முறையாக மாற்றம் அடைவதை தூண்டிய காரணி என்ன? சொல்லுங்க. இந்த உற்பத்தியை பெருக்கிறதுக்காகவும் இணை நுட்பத்தை வளர்க்கறத நோக்காக கொண்டு இது திருத்தப்பட்டதுனால அந்த பெருமளவுல ஆட்கள் வேலையில திறன் உள்ள ஆட்கள் தேவைப்பட்டாங்க. அந்த தேவையை மரபு வழி கல்வியால ஈடு செய்யலாம் போனதுனாலதான் இந்த மாற்றம். கிரேட் கிரேட், அழகான பதில். சரியான பதிலும் கூட. இப்போ வகுப்பறை கல்வி முறைக்கு இது மாறினதுக்கு காரணம் என்னென்றால் வலு அறிமுகப்படுத்தப்பட. வலு என்றது இதுவரையில வெறும் கைகளால அல்லது மனிதர்களால செய்யப்பட்டது. இப்போது வலு பவரை பாவிச்சாங்க. பவர் என்றது மின்சாரமோ அல்லது எரிபொருளோ இந்த மாதிரியாக வலு புகுத்தப்பட இதனால் பல்வேறு துறைகளிலும் வேலை திறன் உள்ளவர்கள் பெருமளவு தேவைப்பட்டார்கள்.
அந்த தேவையை மரபு வழி தொழில்நுட்ப கல்வியினால ஈடு செய்ய முடியாம போச்சு. மரபு வள தொழில்நுட்ப கல்வி என்றது ஒரு ஆளா 2 பேரை வீட்டுல வச்சிருந்து அதை வீட்டு வேலையும் செய்து தொழில் செய்ய தொழிற்கல்வியையும் பார்த்து கொள்றதுதானே. சரி, அழகான பதில். சரிதானே. இப்போ இதை வச்சுக்கொண்டு நாங்கள் கேள்விக்குள்ள போவோம். அது ஒரு அழகான படிமுறை உண்டாக இந்த பந்தியை சொல்லிக் கொண்டு வருகிறேன். என்னன்னா, முதல் தொழில்நுட்ப கல்விக்கு ஒரு வரைவிலக்கணத்தை சொல்லுகிறேன். தொழில்நுட்ப கல்வி என்பது என்ன என்று சொல்லி ஒரு வரைவிலக்கணம் சொல்லுகிறார். அந்த வரைவிலக்கணத்தை எனக்கு சொல்லக்கூடியார்கள் யார்? யாராவது ஒரு பிள்ளைகிட்ட எதிர்பார்ப்போம். தொழில்நுட்ப கல்வி என்பதற்கான வரைவிலக்கணம் என்ன? சமுதாயத்துக்கு தேவையான தொழில்துறை பணிகளை திறம்பட செய்வதற்கும் அதுல வேலைத்திறனை பயிற்றுவித்தலையும் குறிக்கிறது தான் வந்து திருப்பி தொழில்நுட்ப திருப்பி கல்வி. கொஞ்சம் உடையுது வரைவிலக்கணம், திருப்பி சொல்லுங்க. சமுதாயத்துக்கு தேவையான தொழில்துறை பணிகளை திறம்பட மேற்கொள்றதுக்கும் அதிலிருந்து அந்த வேலைத்திறனை பயிற்றுவிக்கிறதுக்குமான முறைதான் வந்து தொழில்நுட்ப கல்வி. இல்லை, எனக்கு திருப்தியாக இல்லை. நீங்கள் தொழில்நுட்ப கல்வி என்பது 2 விடயங்களை உள்ளடக்கியது என்று சொல்ல வாரீங்க. சரிதானே அஃப்ராத்? வேலை இந்த ஒர்க் எஃபெக்டிவா செய்யறதுக்கான டெக்னிக்ஸ் வழங்குறது. வேலைத்திறனை பயிற்றுவிப்பதுதான் தொழில்நுட்ப கல்வி. வேலைத்திறனை பயிற்றுவிப்பது தொழில்நுட்ப கல்வி. அந்த வேலைத்திறனை விளங்கப்படுத்துறாங்க அப்படி என்றால் சமூகத்துக்கு தேவையான தொழில் சார்ந்த பணிகளை திறம்பட செய்வதற்கு தேவையான வேலைத்திறன். இங்க தொழில்துறை பணிகளை திறம்பட செய்வதை பழக்குவது வேலைத்திறனை பழக்குவது என்று 2 விடயம் இல்லை. சரியா? இதுக்குள்ள 2 விடயம் இல்லை. கவனிச்சு பாருங்க. ஆசா சொன்ன போது அதான் அதுல பிரச்சனையா போனது. அவங்க அதை 2 விடயமாக அப்படி சொல்லல. இந்த சமுதாயத்துக்கு தேவையான தொழில்துறை பணிகளை என்ன அந்த வேலைகளை வேலைகளை திறமா செய்யறதுக்கு வேண்டிய வேலை திறனை பயிற்றுவிப்பது. அப்ப இங்க வேலை திறனை பயிற்றுவிப்பது தான் தொழில்நுட்ப கல்வி. அந்த வேலை திறனை கொஞ்சம் விளங்கப்படுத்தி சொல்றாங்க. எப்படியான வேலைத்திறன்? சமுதாயத்துக்கு தேவையான தொழில்துறை பணிகளை திறம்பட செய்வதற்கு வேண்டிய வேலைத்திறன். விளங்குதா பிள்ளைகள்? அந்த இடம் நாங்க வாசிக்கிற போது அதுக்குள்ள நிறைய இருக்கிற மாதிரி அப்படி இல்லை. வேலைத்திறனை பயிற்றுவிப்பது. தொழில்நுட்ப கல்வி என்பது என்ன? வேலைத்திறனை பயிற்றுவிப்பது. வேலைத்திறன் என்பது எவ்வாறான வேலைத்திறன்? சமூகத்துக்கு தேவையான தொழில்துறை பணிகளை திறம்பட செய்வதற்கு வேண்டிய வேலைத்திறன். சரி, இன்னொன்று சொல்றாங்க, தொழில்நுட்ப கல்வி திட்டம் என்பது என்ன? தொழில்நுட்ப கல்வி திட்டம் என்பதால் புரிந்து கொள்ளப்படுவது என்ன? பானு சொல்லுங்க. இந்த திறன் வந்து சார் ஒரு பரம்பரையிலிருந்து இன்னும் ஒரு பரம்பரைக்கு கட்டாயம் கடத்தப்படும் சொல்ற கை மாறணும். வேலைத்திறன்களை கைமாறுகிற முறை என்று சொல்லப்பட்டிருக்குது. எப்படி இந்த வேலைத்திறன்களை கைமாற்றுவது? அதுக்கு ஒரு முறை உண்டு, ஒரு மெதட் ஒன்று வச்சிருப்பாங்க தானே. இங்க மெதட். சரிதானே? அந்த வேலைத்திறன்களை எவ்வாறு ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு கைமாற்றும். சரியா? அப்ப இதை நாங்க சொல்லுகிறோம் தொழில்நுட்ப கல்வி திட்டம். சரி, அடுத்த கேள்வி. இந்த உரைப்பகுதியில 2 வகையான தொழில்நுட்ப கல்வி திட்டங்கள் பற்றி விவரிக்கப்படுகிறது. இந்த உரைப்பகுதியில 2 விதமான தொழில்நுட்ப கல்வி திட்டங்கள், அதாவது வேலைத்திறன்கள் கைமாறுகிற முறைகள், அதான தொழில்நுட்ப கல்வி திட்டம். 2 விதமான தொழில்நுட்ப கல்வி திட்டங்கள் இங்கு விவரிக்கப்படுகிறது. அந்த திட்டங்களை எனக்கு வழங்கப்படுத்தக்கூடிய 2 வகையான தொழில்நுட்ப கல்வி திட்டம். ஒன்று வந்து கைகளாலேயே செய்யறது. அதாவது அவங்களோட இல்லங்கள்லயே வேலைக்கிடங்கள்ல அமைச்சு வந்து அவங்க அதை வந்து கைகளால செய்யறது. மற்றது வந்து என்னன்னா வலுப்புகுத்தப்பட்ட சக்தியை பயன்படுத்தி அதுல இருந்து உற்பத்திகளை மேற்கொள்ற சம்பந்தமா. ஆசா, நீங்க சொல்ற விட சரி.
ஆனால் இன்னும் திருத்தம் இருக்குது. நான் கேட்டது வேலை திறன்கள் கைமாறுகிற முறைதானே தொழில்நுட்ப கல்வி திட்டம். அது சரியல்லோ? வேலைத்திறன்கள் கைமாறுகிற முறை, எவ்வாறு வேலைத்திறன்கள் ஒரு தலைமுறையிட்ட இருந்து அடுத்த தலைமுறைக்கு கைமாறுகிறதோ அவ்வாறு கைமாறுகிற முறையை நாங்கள் தொழில்நுட்ப கல்வி திட்டம் என்று சொல்லுகிறோம். அப்ப இங்க தொழில்நுட்ப திறன்கள் அல்லது வேலை திறன்கள் கைமாறுகின்ற 2 வகையான முறைகள் இந்த உரைப்பகுதியில சொல்லப்பட்டிருக்கிறான். அப்படி கேட்காமல் 2 வகையான தொழில்நுட்ப கல்வி திட்டங்கள் இந்த உரைப்பகுதியில இருக்குது என்று சொல்லுகிறோம். அதாவது தொழில்நுட்ப கல்வி திட்டம் என்ற உடனே அவர் கேள்வி அப்படிதான் கேட்பேன். இங்கு 2 வகையான தொழில்நுட்ப கல்வி திட்டங்கள் இந்த உரைப்பகுதியில சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு விளங்கணும், தொழில்நுட்ப கல்வி திட்டம் என்பது வேலை திறன்கள் கைமாறுகிற முறை. அந்த 2 முறையும் என்ன என்றுதான் கேட்கு. வேலை திறன்கள் 2 விதமாக கைமாறி இருக்கு. அந்த 2 முறையையும் சொல்லுங்க, எளிமையாக சொல்லுங்க. ஒன்று வீட்டு வேலைகளோட சேர்ந்து கற்றுக்கொள்றாங்க, இன்னொன்று தொழிலகத்துல துணை புரிந்து கற்றுக்கொள்றாங்க. உற்பத்தியை பெருக்கும் வினை உற்பத்தி வளர்த்தல். விடைகள் தவறல்ல, ஏறத்தாழ மிக சரியான விடைகளே அண்டியவை. அது பிள்ளை இல்லை. கதைங்க, தொடர்ந்து கதை. சரி, அவருடைய சத்தத்தை காண இல்லை. வேற யார் சொல்ல போறது? அல்லது நான் கேட்போம். ஓகே. குரு சீடர் முறை வகுப்பறையிலிருந்து என்று படிக்கிறது. சாரி, திவ்யா சொல்லுங்க. குரு சீட முறையில கடத்தப்படுறது, இன்னொன்று வகுப்பறையில சேர்ந்து வகுப்பறை திட்டம் மூலம் புகுத்தப்படுறது. கிரேட். இங்க வேலைத்திறன்கள் கைமாறுகின்ற 2 விதமான முறைகள் சொல்லப்பட்டது. ஒன்று குருசீடன் முறை. குருசீடன் முறை என்ன? குருசீடன் முறை என்பது கைத்தொழில் வல்லோனோடு தொழிலை கற்றுக்கொள்ள விரும்புகிறவர் அந்த வீட்டில தங்கி இருந்து அவருக்கு வீட்டு வேலைகளையும் உதவி செய்து இந்த உற்பத்தி நடவடிக்கைகளும், பெரும்பாலும் அந்த காலப்பகுதியில தொழிற்சாலைகள் என்பது அவர்களுடைய வீடுகளோடு தான் இருந்தது. சரிதானே? அந்த உற்பத்தி என்பது அவர்களுடைய வீடுகளோடு தான் இருந்தது. உதாரணத்துக்கு இரும்பு வேலை, அடுத்தது மர வேலை, தச்சு வேலை, இந்த மாதிரியான அந்த வேலைகள் எல்லாம் அவர்களுடைய வீடுகளில் தான் நடந்தது. அப்ப வேலை பழக விரும்புகிறவர் அவருடைய வீட்டில் போயிருந்து அவர் எல்லா நேரம் வேலை செய்து பரவாயில்லை, அவருடைய வீட்டு வேலைகளை உதவி செய்து இந்த வேலைகளையும் கற்றுக்கொண்டு அவர்கிட்ட இருந்து நுணுக்கங்களை, தொழில்திறன், அதனுடைய ரகசியங்கள் போன்றவற்றை கற்றுக்கொண்டார். அப்படி கற்றுக்கொள்ளுகிற போதே அவருக்கு தன்னுடைய வாழ்க்கை தொடர்பாக ஒரு பிலோசபி, ஒரு வாழ்க்கை முறையையும் ஒரு மெய்யியலையும் தானே உருவாக்கி கொள்ளவும் முடிந்தது. சரி, என்னுடைய தொழில் எதிர்காலத்துல நான் ஒரு கார்பெண்டராக தான் இருக்க போறேன், அல்லது நான் ஒரு கம்மாளராக தான் இருக்க போறேன், நான் ஒரு பொற்கொள்ளராகத்தான் இருக்க போகிறேன். சரிதானே? இந்த மாதிரியாக கைத்தொழில் துறை சார்ந்து அந்த சமூகத்துல அவர்கள் செய்கிற அந்த வேலையில அவர் தனக்கென்று சொல்லி இதுல நுட்பங்களை கற்றுக்கொண்டு தனக்குரிய வாழ்க்கை முறையையும் அது தொடர்பான ஒரு தத்துவத்தை அவர் உருவாக்கி கொண்டார். இப்ப இதுதான் நாங்கள் சுருக்கமா சொன்ன குருசீடன் முறை. 2வது, வகுப்பறைகளில் ஆசிரியரால் அதிக மாணவர்களுக்கு கற்பிக்கப்படுகின்ற வகுப்பறை முறை. என்ன? அதிகமான வகுப்பறைகளில் பாடசாலை ஆசிரியரால் தொகையில் கூடிய மாணவருக்கு கற்பிக்கின்ற முறை. அப்ப இந்த முறையை தூண்டிய காரணி என்னன்னு நாங்கள் பார்த்தோம். நாங்கள் வலு புகுத்தப்படுகிற போது பல்வேறு துறைகளிலும் வேலைத்திறன் உள்ளவர்கள் பெருமளவு தேவைப்பட்டார்கள். அந்த தேவைப்பாட்டை நிறைவு செய்வதற்கான இயலுமை மரபு வழி தொழிற்கல்வியில இல்லாமல் போயிட்டு, மரபு வழி தொழிற்கல்வியினால அந்த தேவைப்பாட்டை ஈடு செய்ய முடியாம போச்சு. ஒவ்வொரு தொழிற்சாலையிலையும் ஒரு தடவை 2 பேரை தங்க வச்சு அவைக்கு இப்போ தொழில் சொல்லிக் கொடுக்கறது வேறு. ஆனால் இந்த வலுவை பயன்படுத்தின போது, குறிப்பாக இயந்திர சாதனங்கள், இயந்திர சாதனங்களை பயன்படுத்துவதற்கு தானே மின்சாரம், எரிபொருள் போன்றவை பயன்படுத்தப்படுற இயந்திர சாதனங்களை பயன்படுத்துகிற போது பல பேர் தேவைப்பட்டார்கள் வேலை செய்கிறதுக்கு. அந்த எண்ணிக்கையில தொழில் வல்லோரை உருவாக்கும் திறன் குருசீட முறை கல்விக்கு இல்லாமல் போனதால வகுப்பறை முறை கல்வி தோற்றம் பெற்றது. சரி, இப்ப சொல்லுங்க,
இப்போ பாருங்க, இந்த உரைப்பகுதி உரையாசிரியருடைய நோக்கம் என்ன என்று கேட்டால், தொழில்நுட்ப கல்வியில கால மாற்றத்துக்கு ஏற்ப நிகழ்ந்த மாற்றங்களை விளக்கும். கால மாற்றத்துக்கு ஏற்ப தொழில்நுட்ப கல்வி முறையில் அல்லது தொழில்நுட்ப கல்வியின் கல்வி திட்டத்தில் நிகழ்ந்த மாற்றத்தினை விவரிப்பது அவருடைய நோக்கமாக இருந்திருக்கிறது. சரி, இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம்? கேள்விக்கு போறோம். சரி, நாங்கள் தொடர்ந்து பேசுவோம் பிள்ளைகள். இதுல இப்போ 41வது கேள்வி, என்ன 41வது வினாவுக்கு வருவோம். இளம் சந்ததியினருக்கு உருவாக்கிய கல்வி நிறுவனங்கள் மூலம் அறிய முடிவது பொருளாதார அரசியல் துறைகளில் ஏற்பட்ட மாற்றங்களே ஆகும். குருசீடன் முறை நிலவிய பருவத்தில் வகுப்பறைகளில் அதிக எண்ணிக்கையான மாணவர்கள் இருக்கவில்லை. பிரித்தானிய ஆட்சியாளர்கள் இந்நாட்டு கல்வி முறையை இல்லாதொழித்தனர். பாரம்பரிய கைத்தொழில் கல்வி முறையினால் பெற முடியாத பல வகை திறன்கள் தேவை என்பதை வெளிப்படுத்தும் 2 காரணிகள் இங்கு தரப்பட்டுள்ளது. இளம் சந்ததியினருக்கு உருவாக்கிய கல்வி நிறுவனங்கள் மூலம் அறிய முடிவது பொருளாதார அரசியல் துறைகளில் ஏற்பட்ட மாற்றங்களே ஆகும். குருசீடன் முறை நிலவிய பருவத்தில் வகுப்பறைகளில் அதிக எண்ணிக்கையில் மாணவர்கள் இருக்கவில்லை. பிரித்தானிய ஆட்சியாளர்கள் இந்நாட்டு கல்வி முறையை இல்லாதொழித்தனர். பாரம்பரிய கைத்தொழில் கல்வி முறையினால் பெற முடியாத பல வகை திறன்கள் தேவை என்பதை வெளிப்படுத்தும் 2 காரணிகள் இங்கு தரப்பட்டுள்ளது. நீங்க சொல்லலாம் பொருத்தமான விடை எது? முதலாவது விடை. முதலாவது விடை. 4வது விடை. 4வது விடை சார். சரி. முதலாவது விடை சொல்லுகிறவர்கள் காரணம் சொல்வீங்களா, ஏன் என்று சொல்லு. இளம் சந்ததியினருக்கு உருவாக்கிய கல்வி நிறுவனங்கள் மூலம் அறிய முடிவது பொருளாதார அரசியல் துறைகளில் ஏற்பட்ட மாற்றங்களே ஆகும். கல்வி நிறுவனங்களின் மூலம் பொருளாதார அரசியல் துறைகளில் ஏற்பட்ட மாற்றங்களை அறிய முடிகிறது. கல்வி நிறுவனங்களின் மூலம் பொருளாதார அரசியல் துறைகளில் ஏற்பட்ட மாற்றங்களை அறிய முடிகிறது. இது தொடர்பாக இருக்க உரைப்பகுதியில இல்ல சார். இதுல சொல்லப்பட்டிருக்குது, அரசியல் பொருளாதார துறைகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் வளரும் பரம்பரையினரின் கல்விக்கென்று நிறுவப்பட்ட நிறுவனங்களின் தன்மையில பிரதிபலித்தன என்று சொல்லப்பட்டிருக்கு. அது இந்த கருத்து என்ன? அரசியல் பொருளாதார துறைகளில் மாற்றங்கள் ஏற்படுகிற போது கல்வி நிறுவனங்களினுடைய இயல்பிலையும் மாற்றம் ஏற்படுது. கல்வி நிறுவனங்களினுடைய இயல்பிலேயும் மாற்றங்கள் ஏற்படுகிறது. என்ன மாற்றம் இங்கு ஏற்பட்டது? குருசீட முறையில இருந்து வகுப்பறை பாடசாலை, அந்த வகுப்பறையில மாணவர்கள் ஏற்படுத்திய காரணிகள் என்ன? அரசியல் பொருளாதார காரணிகள் என்னென்ன? அரசியல் காரணிகள் பிரித்தானியருடைய ஆட்சி இங்கு அமைந்தது. பிரித்தானியருடைய ஒரு சிறந்த நிர்வாக அமைப்பு இங்கு காணப்பட்டதன் காரணமாக இந்த வகுப்பறை கல்வி முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. அடுத்தது பொருளாதார துறையில் ஏற்பட்ட மாற்றம் என்று சொல்லுகிறது. உற்பத்தியை அதாவது பலு அறிமுகமாகிற போது பல ஆக்கள் என்ன அது அங்க சொல்லப்பட்டிருக்குது. இந்த இடத்துல மேலே அவர்கள் சொல்லுகிறார், பெருமளவில் தேவைப்பட்டனர். வளர்த்தல் என்றால் தொழில்நுட்பத்தை விருத்தி செய்ய வேண்டிய ஆகியவற்றை நோக்காக கொண்டு வேலை புகுத்தப்படுகிறது. அதுபோல தொழில்நுட்பம் தெரிந்தவர்களுடைய தேவை அதிகரிப்பது போன்ற விடயங்களை
நாங்கள் பொருளாதார மாற்றம் சொல்லுவோம். இந்த அரசியல் பொருளாதார மாற்றங்களின் காரணமாக குறுசீட முறை கல்வி என்பது வகுப்பறை கல்வியாக மாற்றம் அடைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் கேள்வி எப்படி, அந்த கூற்று எப்படி சொல்லுகிறாருங்க? அந்த கல்வி நிறுவனங்களின் மூலம் அறிய முடிவது, இளம் சந்ததியினருக்கு உருவாக்கிய கல்வி நிறுவனங்களின் மூலம் அறிய முடிவது பொருளாதார அரசியல் துறைகளில் ஏற்பட்ட மாற்றங்களே ஆகும். பொருளாதார அரசியல் துறைகளில் என்ன மாற்றம் ஏற்பட்டது என்று கல்வி நிறுவனங்கள் மூலமாக அறிய முடிகிறது என்பது சரியான கூற்றோ? இல்லை இல்ல சார். இல்ல, விளங்குதுதானே. இப்ப இங்க என்னென்னால் கல்வி நிறுவனங்களின் மூலம் பொருளாதார அரசியல் மாற்றங்களை அறிய முடிய இல்லை. பொருளாதார அரசியல் மாற்றங்களினால கல்வி நிறுவனங்களுடைய அமைப்பு மாற்றம் அடைகிறது. அதுல காணக்கூடியதா இருக்கின்ற அரசியல் பொருளாதார மாற்றங்கள் ஏற்படுகிற போது இந்த அமைப்பு மாறியதை நாங்கள் அவதானிக்கலாம் என்பது அதனுடைய பொருள். அடுத்தது, குறுசீடன் முறை நிலவிய பருவத்தில் வகுப்பறைகளில் அதிக எண்ணிக்கையில் மாணவர்கள் இருக்கவில்லை. அது எங்களுக்கு சூறா சொல்ல இயலாது. சரி, பார்ப்போம். அதை பற்றி நாங்கள் கதைப்போம். பிரித்தானிய ஆட்சியாளர்கள் இந்நாட்டு கல்வி முறையை இல்லாதொழித்தனர். அப்படி சொல்லல சார். மறைந்ததுன்னு சொல்றாங்க, இல்லாதொழித்தனர் எடுக்க. அது ஒரு காலத்துக்கு ஏற்ப மாற்றம் அடைந்ததே தவிர அவைகள் வந்தது அடிச்சொழிச்ச மாதிரியான அது பொருத்தமே இல்லை. உண்மையிலே இதுல முதலாவதா நீக்க வேண்டியது மூன்றாவது கூற்று. நாலாவது விடயம் சொல்றாங்க, பாரம்பரிய கைத்தொழில் கல்வி முறையினால் பெற முடியாத பல வகை திறன்கள் தேவை என்பதை வெளிப்படுத்தும் 2 காரணிகள் இங்கு தரப்பட்டுள்ளன. பாரம்பரிய கல்வி கைத்தொழில் முறையினால பெற முடியாத பல வகை திறன்கள் தேவை. சொல்லப்பட்டிருக்கா பாருங்க. அங்க திறன்கள் பெற்றுக் கொள்ளப்படுகிறதை பற்றி இந்த உரைப்பகுதியில் ஒன்றும் சொல்லப்பட இல்லை பாருங்க. சரிதானே? என்னென்றால் உற்பத்தியை பெருக்குதல், தொழில்நுட்பத்தை வளர்த்தல் ஆகியவற்றை நோக்காக கொண்டு வலு புகுத்தப்படுக. இதனால் பல்வேறு துறைகளிலும் வேலை திறனுள்ளோர் பெருமளவில் தேவைப்பட்டார். இத்தேவையை மரபு வழி பெறும் தொழிற்கல்வியால் ஈடு செய்ய முடியாது போயிற்று. இந்த மரபு வழி தொழிற்கல்வியால ஈடு செய்ய முடியாமல் போன விடயம் என்ன? திறன்களா எண்ணிக்கையா? தொழில் வல்லுநர்களுடைய வேலைத்திறன் உள்ளவர்களை பெருமளவில் தேவைப்பட்டார்கள். அந்த பெருமளவு தேவைப்பட்ட தேவையைத்தான் ஈடு செய்ய முடியாமல் போனதை தவிர இந்த உரைப்பகுதியில எங்கேயும் பாரம்பரிய தொழிற்கல்வியினால திறன்களை வழங்க முடியாம போனது என்று சொல்லப்படுது. புரிஞ்சு கொள்றீங்களா? இவர்கள் உற்பத்தியை பெருக்க வேணும், தொழில்நுட்பத்தை வளர்க்க வேணும் என்று சொல்லி வலு புகுத்தப்படுகிறது. வலு என்பது இயந்திரங்கள் அல்லது இந்த வலு சக்திகள் மூலமாக உற்பத்தியை மேற்கொள்ளும் கருவிகள். மனித வலுவுக்கு பதிலாக இயந்திர வலுவை பயன்படுத்துகிறார்கள். அப்ப அந்த நேரத்துல அவர்கள் சொல்லுகிறார்கள், இயந்திர வலு அறிமுகப்படுத்தப்பட்ட போது நிறைய பேர் தேவைப்பட்டார்கள், நிறைய வேலை ஆட்கள் தேவைப்பட்டார்கள், அல்லது தொழில்நுட்பம் வல்லு என்ன தேவைப்பட்டார்கள். இந்த தேவையை அங்க பல்வேறு திறன்கள் தேவைப்பட்டது. அந்த திறன்களை பாரம்பரிய தொழிற்கல்வியினால் வழங்க முடியாமல் போனது என்று ஒரு ஆசிரியர் எங்கேயும் சொல்லி. இந்த வலு அறிமுகப்படுத்தப்பட்ட போது அங்கு வேலை ஆட்களுக்கு பல்வேறு திறன்கள் தேவைப்பட்டது. அந்த திறன்களை வழங்குவதற்கு பாரம்பரிய கல்வியினால் இயலாமல் போனது என்று சொல்லி பாரம்பரிய கல்வியினுடைய இயலாமையை பற்றி அவர் பேச இல்லை. பாரம்பரிய கல்வியினுடைய இயலாமை என்பது இங்கு திறன்களை வழங்க முடியாமையா அல்லது வேண்டிய எண்ணிக்கையில் தொழிலாளர்களை வழங்க முடியாமையா? வேண்டிய எண்ணிக்கையில தொழிலாளர்களை வழங்க முடியாம என்றுதான் சொல்றாங்க. ஆகவே நாலாவது விடயம் பொருத்தமானது அல்ல. சரிதானே? அப்போ இந்த 2வது கூற்று பாத்தீங்கன்னா, குறுசீடன் முறை நிலவிய பருவத்தில் வகுப்பறைகளில்
இந்த வகுப்பறைகள் என்கிறது ஒரு பாரம்பரியமான வகுப்பறையாக நாங்கள் எடுத்தால் ஒரு குழப்பம் வரும். வகுப்பறைகள் என்பது கற்றுக்கொள்ளுகிற இடம். அந்த வகுப்பறைகள் அதிக எண்ணிக்கையில் மாணவர்கள் இருக்கவில்லை. ஒரு ஆள் 2 பேர் 3 பேர் அங்கே தங்க நின்று வேலை இருப்பாங்க. தனி ஒரு ஆள் தான் இருந்திருப்பார் என்பது இல்லை. சரிதானே. பின்னர் தான் அது பாடசாலை ஆசிரியர் என்பதன் மூலமாக பாடசாலை ஆசிரியர்கள் என்பதன் மூலமாக பெருமளவு ஆக்களுக்கு படிப்பிக்கிறது என்று சொல்லி வந்திருக்கு. ஆகவே குருசீடன் முறை நிலவிய காலத்துல அந்த படிப்பு நடக்கிற இடத்துல, படிப்பு என்பது அவர்கள் தொழிற்கல்வியின் நுட்பங்களை சொல்லிக் கொடுக்கிற இடத்துல அதிகமாக ஆட்கள் இருந்திருக்க மாட்டார்கள். 1 பேர் 2 பேர் 3 பேர் இருந்திருப்பார்கள் என்பதுதான் இதுக்குள்ள இருக்கிறதுக்குள்ள பொருத்தமான விடு. குருசீடன் முறை நிலவிய பருவத்தில் அந்த காலப்பகுதியில வகுப்பறைகளில் அதிக எண்ணிக்கையான மாணவர்கள் இருக்கவில்லை. இங்க வகுப்பறை என்பதை பின்னால வருகிற பாடசாலை கல்வி முறையாக எடுக்க தேவையில்லை. அந்த பயிற்சி வழங்கப்படும் இடம் என்று சொல்லி எடுத்தால் அதுல எந்த முரண்பாடும் இல்லாம இருக்கு. மற்ற இடங்கள்ல முரண்பாடு இருக்கு. சரி, ஆனால் பார்க்கிற போது 1வது அல்லது 4வது என்பது போலதான் தோற்றம் பெறும். உண்மையில பிள்ளைகள் இந்த 4 கூற்று வருகிறது மிக ஆபத்தானது. சரியான விடையை கண்டுபிடிக்கிறது என்பது மிக ஆபத்தானது. 4 விடையும் சரி மாறி இருக்கும். சரியான விட ஒரு மிக தெளிவற்ற விடையாக இருக்கும். சில வேளைகள்ல இதே மாதிரி நான் ஒரு விடயத்தை இதோட வச்சு பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்த விரும்புகிறேன். ஒரு உரைப்பகுதியை தருவார்கள். ஒரு உரைப்பகுதியை தந்து போட்டு அந்த உரைப்பகுதியை பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள 2 பிரதானமான கருத்துக்கள் இருக்கு. 2 வகையான கருத்துக்கள் அங்க இருக்கும். அப்படி இருக்கிற நேரத்துல 4 கூற்றுக்களை தருவார்கள். தந்து பொருத்தமான கூற்றை கண்டுபிடிங்கன்னா ஒரு கூற்று அங்க இருக்கிற 2 கருத்துக்களில ஒரு கருத்தை மிக சிறப்பாக அழகாக சொல்லும். அதுதான் பிரதான கருத்து என்பது போல சொல்லும். 2வது கூற்று அங்க இருக்கிற 2வது கருத்தை மிக தெளிவாக அழகாக சொல்லும். இன்னொரு கூற்று அந்த 2ஐயும் மிக்ஸ் பண்ணி அங்க சொன்னதை வேற விதமாக பிழையாக சொல்லும். 2 கருத்தையும் சேர்த்திருக்கும், ஆனால் அங்க சொல்லப்பட்டதை விட வேறு விதமாக சொல்லும். இப்ப இங்க 1வது கருத்து போதும், சரிதானே. 1வது கருத்து 4வது கருத்து என்பது அங்க சொல்லப்பட்ட கருத்து போலதான் இருக்கும், ஆனால் உண்மையில அந்த கருத்து இல்லை. இந்த வடிவத்துல சொல்லும். இன்னொரு கூற்று அங்க சொல்லப்பட்ட சாராம்சத்தை தரும், ஆனால் அதுதான் சாராம்சம் என்று விளங்கிக் கொள்ளாத மாதிரி ஒரு மேம்போக்காக வேறு சொல்லாட்சியினால அந்த விடயத்தை அங்க அப்படி சொல்லப்படையிலேயே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வேறு சொற்களை பயன்படுத்தி அங்க தருவார். சரி, அப்ப அங்க ஒரு சின்ன பந்தியை தந்து போட்டு 4 கூட்டு தருகிறது உண்டு. சில வேளையில கடந்த காலங்களில் 3 கூட்டுக்களை தருவார்கள். அந்த வேளை அதுக்கு 5 புள்ளிகள் வழங்கப்பட்டது. ஒரு கூட்டுக்கு 5 புள்ளி. இலங்கை நிர்வாக சேவைக்கு பழைய பாடத்திட்டத்தில் அப்படித்தான் கூட்டு கொடுப்பார். ஒரு பந்தியை கொடுத்துட்டு அந்த பந்தி தொடர்பாக 3 கூட்டு கொடுப்பார்கள். ஒன்று அதன் பாதியை அழகா சொல்லும், 2வது இன்னொரு பாதி அழகாக சொல்லும், 3வது 2ஐயும் சேர்த்து விளங்கியும் விளங்காமலும் சொல்லும். 4 கூட்டு வருமாக இருந்தால் இன்னொன்று 2ஐயும் சேர்த்து தெளிவாக சொல்லுவது போல குழப்பி சொல்லும். கண்டுபிடிக்கிறது சரியான கஷ்டம். சரி, அப்படியான கேள்விகள் நாங்கள் அடுத்த செயலமர்வில் நான் உங்களுக்கு ஒரு 5 கேள்விகள் அப்படியான கேள்வி காட்டுகிறேன். 3 கூட்டு பெரிய பந்தியை தந்து போட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான். இது 10 ஸ்டேட்மெண்ட்டோ 5 ஸ்டேட்மெண்ட் தாராங்க. இது மிகவும் ஆபத்தானது. 4 கூற்றுக்கள் தரப்பட்டு சரியான கூற்றை அடையாளம் காணுதல் என்பது அதை மிக சரியாக கடந்து செல்வது என்பது சாத்தியம் குறைவானது. 2வது ஆபத்தானது ஆம் இல்லை நிச்சயிக்க முடியாது. அதுவும் அதே போல சரிதானே. சரியான விடைகளுக்கு போகிறது கடினத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். இதை விட அது சுகம். 4 கூட்டத்தை வருகிறதை விட ஆம் இல்லை நிச்சயிக்க முடியாது என்பது ஓரளவுக்கு இதோட ஒப்படைக்க அது சுகம். ஆம் இல்லை என்று வருகிறது மிக நல்ல கேள்வி. அப்படியான கேள்விகள் அதிகமாக வந்ததுன்னா நீங்கள் கணிசமான புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம். சரியா. மற்றது புள்ளிகளை பெற்றுக்கொள்றது என்கிறது பாஸ் மார்க்ஸுக்கு மேலே வந்துட்டால் ஓகே. ஆனால் அதிகமான புள்ளிகள் வரைக்கும் கட் அவுட் அதிகம் வரும், அவ்வளவுதான். இப்படி கேள்விகள் கொஞ்சம் குழப்பம் தருபவையாக சரியாவுடைய தீர்மானிக்கலாம் இருக்க நாங்கள் கூட பிராக்டிஸ் பண்ண வேணும். நான் அடுத்த வினாத்தாள்லையும் இவ்வாறான சில கேள்விகளை உங்களுக்கு சேர்த்திருக்கிறேன். கொஞ்சம் அதுல முயற்சி செய்வோம். சரி,
அடுத்தது 42வது கேள்வி போக்கு. சார் ஓம் இதுல கேளுங்க. முதலாவது வடிவ தெளிவா சொல்லி இருக்குதானே சார்? என்னம்மா? அதுல பாருங்க சார், அரசியல் பொருளாதார துறைகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் சமூக அமைப்பையும் தாக்குவனவாயின என்று சொல்லி கிடக்கு. சமூக அமைப்பை தாக்கி இருக்குது. இத்தாக்கங்கள் அதுல சொல்லி கிடக்குதானே சார் பரம்பரையினர். சொல்லுங்க. இத்தாக்கங்கள் இத்தாக்கங்கள் வளரும் பரம்பரையினரின் கல்விக்கென்ன நிறுவப்பட்ட நிறுவனங்களின் தன்மைகளிலே பிரதிபலித்தன என்று சொல்லப்பட்டிருக்கு தானே சார்? அப்ப நாங்க இந்த முதலாவதுக்கு முடிவுக்கு வரலாம் தானே சார்? சரி, அழகான கேள்வி. இந்த பகுதியை நான் ஒரு பேசுகிறேன். சரி, மற்றார்கள் சொல்லக்கூடாது. ஒரு கேள்வி கூட நேரம் எடுக்கிறீங்க மிக கனதியான ஒரு கேள்வி என்கிறதால அந்த நேரத்தை எடுத்து கதைக்கிறோம். சரியா? இதனுடைய பொருள் விளங்கிக் கொள்வோம். இந்த பகுதி இதுக்குள்ளதானே கேட்கிறீங்க. இந்த பகுதி இவ்வளவு தானே? சரியா? இதுல சொல்லப்பட்ட பொருளை அப்படியே தருவது போல முதலாவது கூற்று இருக்கு. இந்த கோடு கீழே இருக்கும், அதை கணக்கில் கொள்ளாதீங்க. இளம் சந்ததியினருக்கு உருவாக்கிய கல்வி நிறுவனங்கள் மூலம் அறிய முடிவது பொருளாதார அரசியல் துறைகளில் ஏற்பட்ட மாற்றங்களே ஆகும் என்று சொல்லி இந்த கூற்று தந்தது. சரியா? இந்த கூற்றினுடைய பொருள் என்ன? கல்வி நிறுவனங்களுக்கு ஊடாக நீங்கள் என்ன விடயத்தை அறியக்கூடியதாக இருக்குதாம்? பொருளாதார அரசியல் துறைகளில் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, பொருளாதார துறையில என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு, அரசியல் துறையில என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு என்பதை இளம் சந்ததியினருக்கு உருவாக்கிய கல்வி நிறுவனங்களின் மூலம் அறிய முடிகிறது என்பது இதனுடைய கருத்து. கல்வி நிறுவனங்கள் வழியாக அல்ல கல்வி நிறுவனங்களில் இருந்து நாங்கள் அரசியல் பொருளாதார துறைகளில் ஏற்பட்ட மாற்றங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இங்க சொல்லப்பட்டிருக்குது அந்த பந்திய வாசிப்பும், அரசியல் பொருளாதார துறைகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் சமூக அமைப்பையும் தாக்குவனவாகும். அரசியல் பொருளாதார துறைகள்ல மாற்றம் ஏற்படுகிற நேரத்துல அது சமூக அமைப்பை தாக்குது. சமூகத்துல இருக்கிற ஏதோ ஒரு அமைப்பு தாக்குது. அந்த அமைப்பு என்னன்னு சொல்றார் என்றால், இத்தாக்கங்கள் வளரும் பரம்பரையினரின் கல்விக்கென நிறுவப்பட்ட நிறுவனங்களின் தன்மைகளிலே பிரதிபலித்தன. இதுல என்ன சொல்றாங்க என்றால், அந்த கல்வி நிறுவனங்களினுடைய இயல்புகளில் அரசியல் பொருளாதார மாற்றங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணது எப்படி என்றால், பின்னுக்கு அந்த விளக்கம் சொல்லப்பட்டிருக்குது. அரசியல் பொருளாதார துறைகள் மாற்றம் அடைகிற போது சமூகத்தில் ஒரு மாற்றம் ஒன்று நிகழுது. அந்த மாற்றம் என்னென்றால், குருசீட முறையில இருந்து வகுப்பறை கல்வி முறைக்கு மாற்றம் அடைகிறது. அந்த தன்மையில பிரதிபலித்தது என்றது தன்மையில அந்த ரிஃப்ளெக்ட் பண்ணினது. குருசீட முறையிலிருந்து வகுப்பறை கல்வி முறைமையாக தொழிற்கல்வி மாற்றம் அடைந்ததற்கு காரணம் அரசியல் பொருளாதார மாற்றங்கள் என்பது இதுல சொல்லப்படுகிற விடயம். அந்த கூற்றில் சொல்லப்படுகிறது இந்த பொருள்ல இருந்து விலகினர். அரசியல் பொருளாதார துறையில் மாற்றம் ஏற்படுக சமூகத்திலையும் ஒரு மாற்றம் வருகிறது. சமூகத்தின் அமைப்பை தாக்குகிறது. சமூக அமைப்புன்றது வீட்டில இருந்து படிச்சு கொண்டிருந்தவங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வகுப்பறை கல்வியாக தொழில்நுட்ப கல்வியை கற்பித்துக் கொடுக்கிற ஒரு முறைமைக்கு அரசியல் பொருளாதார மாற்றம் வழி சமைத்தது. அரசியல் பொருளாதார மாற்றங்களின் காரணமாக கைத்தொழில் கல்வி முறைமை அல்லது தொழிற்கல்வி முறைமை மாற்றம் அடைந்தது என்பதைத்தான் இந்த உரைப்பகுதி எங்களுக்கு வழங்கப்படுது. ஆனால் கூற்றில சொல்லப்பட்டிருப்பது கல்வி நிறுவனங்களின் மூலமாக அரசியல் பொருளாதார துறைகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். உண்மையில அரசியல் பொருளாதார துறைகளில் ஏற்பட்ட மாற்றங்களினுடைய விளைவு இந்த படிப்பு முறையை மாத்திச்சது என்றுதான் நாங்க சொல்றாரே தவிர, இந்த கல்வி நிறுவனங்களுக்கு ஊடாக அரசியலில் ஏற்பட்ட மாற்றத்தையும் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட மாற்றத்தையும் நாங்கள் கண்டுகொள்ளலாம், அந்த விஷயங்களை படிக்கலாம் என்பது போலதான் இங்க இந்த பொருள் தரப்பட்டிருக்கு. சரியா? அப்ப அதனாலதான் நாங்கள் இந்த முதலாவது கூற்று உள்ளதை சொல்லுவது போல இல்லாததை சொல்லுகிற ஒரு அழகான கூற்று. அது கல்வி நிறுவனங்களின் மூலமாக பொருளாதார அரசியல் துறை மாற்றங்களை நாங்கள் அறிய இல்லை,
அந்த மாற்றங்களின் பிரதிபலிப்பு தான் தென்பட்டது. பிரதிபலிப்பு அதனுடைய சைட் எஃபெக்ட். அரசியல் பொருளாதார துறைகளில் ஏற்பட்ட மாற்றங்களினுடைய பக்க விளைவு இந்த நிறுவனங்களின் தன்மையில் தெரிகிறது. அந்த தன்மை என்னென்றால் குறுசீட கல்வி முறை மாறி வகுப்பறை கல்வியாக மாற்றமடைவதற்கு இவற்றினுடைய பக்க விளைவுதான் காரணமாக இருந்தது என்பது பந்தியில் சொல்லப்பட்ட பொருள். இங்கு சொல்லப்பட்ட பொருள் அரசியல் துறையிலும் பொருளாதார முறையிலும் இவ்வாறான மாற்றங்கள் ஏற்பட்டன என்பதை அந்த கல்வி நிறுவனங்களில் இருந்து நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது என்று சொல் இப்ப விளங்கி இருக்கும் என்று நம்புகிறேன் பிள்ளைகளுக்கு. சரியா? நான் அடுத்த கேள்விக்கு போகும். 42வது கேள்வி, பொருட்களுக்கான கேள்வி குறைந்தமையால் அவற்றின் உற்பத்தி பிரதான சிற்பிகளின் வீட்டு தொழிற்சாலைக்கு மட்டுப்படுத்தப்பட்டன. பொருட்களுக்கான கேள்வி குறைவடைந்தமையால் அவற்றின் உற்பத்தி பிரதான சிற்பிகளின் வீட்டு தொழிற்சாலைக்கு மட்டுப்படுத்தப்பட்டன. 2, பிரதான சிற்பிகளின் வீடுகளில் காணப்பட்ட தொழிற்சாலைகளுக்கு மாத்திரம் பொருள் உற்பத்தி மட்டுப்படுத்தப்பட்டது குறித்த நுட்ப முறைகளில் காணப்பட்ட எளிமையான தன்மையினால் ஆகும். 3, பிரதான சிற்பிகளின் வீடுகளில் காணப்பட்ட தொழிற்சாலைகளுக்கு மாத்திரம் பொருள் உற்பத்தி மட்டுப்படுத்தப்பட்டது அதன் கனவளவின் சிறிய தன்மையும் குறித்த நுட்பங்களின் எளிமையினால் ஆகும். 4, ஒவ்வொரு முதன்மை சிற்பியின் வீட்டை அண்டியும் தொழிற்சாலை ஒன்று இருந்தது. 4 சார். ஒவ்வொரு முதன்மை சிற்பியின் வீட்டை தொழிற்சாலை ஒன்று இருந்தது. ஓகே. பொருட்களுக்கான கேள்வி குறைவடைந்தமையால் அவற்றின் உற்பத்தி பிரதான சிற்பிகளின் வீட்டு தொழிற்சாலைக்கு மட்டுப்படுத்தப்பட்டன. ഇതിന്റെ கருத்து டிமாண்ட் இல்லாதால அந்த இதுக்கு அவர் ப்ரொடக்ஷன் லிமிட் பண்ணி அவருக்கு இது வேறு ஒரு பொருளை தருகிறது எங்களுக்கு. என்னன்னா டிமாண்ட் இல்லாததால வெளியில கம்பெனியை பூட்டி வீட்டுக்கு கொண்டு போட்டாருங்க. என்ன வீட்டு தொழிற்சாலைக்கு மட்டுப்படு குறைவடைந்தமையால். உண்மையில அந்த பந்தியில சொல்லப்பட்டது மிக அழகான ஒரு விடயம். அதுல என்ன சொன்னவங்க அவங்க? உற்பத்தி குறைவாயும் உள்நாட்டு தேவைகளை நிறைவுபடுத்த வேண்டிய நுட்பம். அதான் சார். குறைந்த அளவில் தொழில் பயிலும் மாணவன் கைத்துறை வாழ்ந்து வீட்டு வேலை செய்வோடு அந்த சார். இல்ல இதுல இந்த இதுல சொல்லப்படுகிற இதனுடைய பொருளை பார்க்கிறோம் ஐயா. இந்த பகுதியை தான் நாங்கள் பொருள் கோடல் செய்ய போறோம். இந்த பகுதியை இந்த சொல்லப்பட்ட இந்த 3 லைன் அல்லது அந்த 2.5 லைனையும் தான் நாங்கள் இதுக்கு தான் பொருள் விளக்கம் சொல்ல போறோம். அவர் என்ன சொல்றாருன்னா, கைத்தொழில் வல்லோரின் இல்லங்களுடன் வேலைக்களங்கள் இணைந்திருந்ததுக்கு காரணம் என்ன? ஏன் அவர்களுடைய வீடுகளோடு அந்த இல்லங்களோடு வேலைக்களங்கள், கைத்தொழில் வல்லோரின் இல்லங்களுடனேயே வேலைக்களங்களும் இருந்தன. ஒர்க் ஷாப்பும் அங்கதான் இருந்தது, அவங்களோட வீடுகளோடு இருந்தது. அப்படி இருந்ததுக்கு என்ன காரணம்? உற்பத்தியின் அளவு குறைவு. என்ன ஒரு நாளைக்கு பெருமளவு 50-100 கத்திகள் செய்ய வேண்டி வராது. 2வது உள்ளூர் தேவைகளுக்காகத்தான் அவர்கள் உற்பத்தி செய்தார்கள். அதே போல வீட்டில் வச்சு அந்த வேலையை செய்கிறதுக்கு தொழில்நுட்பம் ஒரு பெரிய தடையாக இருக்காது. பெரிய சத்தம், இரைச்சல், புகை போன்ற நெருக்கீடுகளும் அந்த காலத்துல இருக்கல. தொழில்நுட்பம் சாதாரணம் என்ற சிம்பிள் என்ன ஒப்பீட்டளவில் சாதாரணமாகவும் அமைந்தது. அந்த காலத்துல கைத்தொழில் வல்லோருடைய இல்லங்களில் வேலைக்களங்கள் இணைந்திருந்தன. அவர்களுடைய வீடுகளோடு தான் அந்த ஒர்க் ஷாப்பும் இருந்தது என்று சொல்லுகிறேன். அப்ப இங்க சொல்லப்பட்டது அந்த காலப்பகுதியை பழித்துரைப்பது அல்ல, அந்த காலப்பகுதியினுடைய பலவீனத்தை சொல்வதல்ல. அந்த காலத்துல உற்பத்தி குறைவு, உள்ளூர் தேவைகளுக்காகத்தான் உற்பத்தி செய்தது. தொழில்நுட்பமும் பெரிய ஹெவியான ஒரு டெக்னிக் அந்த காலத்துல இருக்கிறது. அப்போ வீடுகளோடையே அந்த தொழிற்பட்டறையையும் வைத்திருக் கொள்ளக்கூடியதாக இருந்தது என்று சொல்லுது. இங்கே அவர் எங்களுக்கு தருகிற போது பொருளோடல் வேறு விதமாக செய்யக்கூடிய மாதிரி சொல்லிக் கொண்டு வருகிறார். பாருங்க,
முதலாவது சொல்லிகள்ல பொருட்களுக்கான கேள்வி குறைவடைந்தமையால், குறைந்த கேள்வியாலண்டா பரவாயில்லைங்க. இது கேள்வி குறைவடைந்தமையாலண்டா முந்தைய டிமாண்ட் இருந்தது, பிறகு டிமாண்ட் குறைஞ்சு கொண்டு போனதால சிற்பி ஃபேக்டரியை மூடி போட்டு வீட்டை கொண்டு போட்டார் தொழிலை என்ற மாதிரியான பொருள்படும். இரண்டாவது, பிரதான சிற்பிகளின் வீடுகளில் காணப்பட்ட தொழிற்சாலைகளுக்கு மாத்திரம் பொருள் உற்பத்தி மட்டுப்படுத்தப்பட்டது குறித்த நுட்ப முறைகளில் காணப்பட்ட எளிமையான தன்மையினால் ஆகும். அது வீடுகளில் மட்டும்தான் உற்பத்தி செய்கிற என்ற நிலைமை காணப்பட்டதுக்கு அந்த தொழில்நுட்பம் சிம்பிளா இருந்ததுதான் காரணம் என்றால் அது ஒரு காரணம். அங்க 3 காரணங்கள் சொல்லப்பட்டது. அப்ப இதுவும் போதா, சரிதானே? அதே போல அதன் கனவளவின் சிறிய தன்மையும் குறித்த நுட்ப முறைகளின் எளிமையும் ஆகும். பிரதான சிற்பிகளின் வீடுகளில் காணப்பட்ட தொழிற்சாலைகளுக்கு மாத்திரம் பொருள் உற்பத்தி மட்டுப்படுத்தப்பட்டது அதன் கனவளவின் சிறிய தன்மையும். அது என்ன கனவளவின் சிறிய தன்மை என்றா? ப்ரொடக்ஷன் வால்யூம். ஓகே. கனவளவின் சிறிய தன்மையும் குறித்த நுட்ப முறைகளின் எளிமையும். சரியா? இங்க எத்தனை விடயம் சொல்லப்பட்டிருக்குது? 2 விடயம். அதாவது உற்பத்திகளின் அளவு குறைவாக இருந்தது, உற்பத்திகளின் அளவு குறைவாக இருந்தது என்பது அங்க பந்தியில 2 விதமாக விளங்கப்படுத்தி சொல்லி இருக்கிறார். ஒன்று உள்நாட்டு தேவைக்காக செய்தார்கள், அடுத்தது கேள்வி குறைவாக இருந்தது, மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இருந்தது. ஆகவே கனவளவின் சிறிய தன்மை, அதன் கனவளவின் சிறிய தன்மை, அதாவது பொருள் உற்பத்தியின் கனவளவு என்றால் அது இந்த ஒளியும் என்ன குறைவாக இருந்தமை. 4வது விடயம், இந்த உரைப்பகுதியில எங்காவது இருக்குதா ஒவ்வொரு முதன்மை சிற்பியின் வீட்டை அண்டியும் தொழிற்சாலை ஒன்று இருந்தது? இல்ல சார். அந்த பொருள் இந்த உரைப்பகுதியில எங்கேயும் இல்லை. முதன்மை அல்லாத சிற்பிகளிடையும் இருந்திருக்கலாம், அந்த விஷயம் சொல்ல இல்லை. ஆனால் தொழிற்சாலையும் வீடும் ஒன்றாக இருந்ததுக்கு காரணம் சொல்லப்பட்டிருக்கு, அவ்வளவு. இந்த கைத்தொழில் வல்லவர்களினுடைய வீடுகளோடு சேர்ந்ததாகத்தான் தொழிற்சாலைகளும் இருந்தது. வீட்டில இருந்து தொலைவாக ஒரு ஃபேக்டரி ஒன்று இருக்கு அந்த காலப்பகுதியில. அதுக்கு 2 காரணம் தான். ஒன்று ப்ரொடக்ஷன் வால்யூம் குறைவாக இருந்தது. ப்ரொடக்ஷன் வால்யூம் குறைவாக இருந்தது என்பது உள்நாட்டு தேவைக்காக உற்பத்தி செய்யப்பட்டிருந்தது. அந்த வார்த்தையை அவருடைய வார்த்தையிலேயே சொல்லுவோம் அந்த இடத்துல, சரிதானே? உற்பத்தி குறைவாயும் உள்நாட்டு தேவைகளையே நிறைவுபடுத்த வேண்டியதாயும், உற்பத்தி குறைவாயும் உள்நாட்டு தேவை ஏற்றுமதி செய்யறதுக்கு வெளியூருக்கு கொண்டு போறதுக்கு செய்யலே அவர்கள். அப்போ குறைந்த அளவில் தான் உற்பத்தி நடக்குது, உள்ளூர் தேவைக்காகத்தான் உற்பத்தி நடக்குது. சரி, சாரி, நான் நீங்க எனக்கு பதில் சொல்றீங்கன்னு நினைச்சேன், வேற யாரும். சரி, கவனி. அப்ப இந்த இடத்துல நாங்கள் எடுக்கக்கூடிய சரியான விட 3ஆவது, உற்பத்தி மட்டுப்படுத்தப்பட்டது அதன் கனவளவின் சிறிய தன்மையினாலும். அதாவது உற்பத்தியின் கனவளவு சிறிசா இருக்குது, குறித்த நுட்ப முறைகளின் எளிமையினால் ஆகும் என்கிற 3ஆவது விட மிக பொருத்தமானதா இருக்கு. சரி, அந்த சாதாரணமாக இந்த காலத்தை கைத்தொழில் வல்லோரின் இல்லங்களுடனே வேலைகளும் இணைந்திருந்தன சார். ஓ, அது சரி. கைத்தொழில் வல்லோருடைய இல்லங்கள் என்றால் அந்த தொழில் செய்ய தெரிஞ்சார்கள், அந்த தொழில வல்லவர்களாக இருந்தவர்கள். முதன்மை சிற்பியின் வீட்டை அண்டியும், ஒவ்வொரு முதன்மை சிற்பியின் வீட்டை அண்டியும் தொழிற்சாலை ஒன்று இருந்தது. அதுல சீஃப், ஒரு சீஃப் ஒரு ஆள் இருப்பார். அந்த சீஃபின் வீட்டோடு, ஒவ்வொரு சீஃப் ஆகின்ற வீட்டிலையும் ஒரு ஃபேக்டரி இருந்தது என்று நான் சொன்ன முதல் உங்களுக்கு. அந்த சொல்லுவது போல இல்லாததை சொல்லுகிற கூற்று. மூன்றாவது, கனவளவு என்கிற வார்த்தையோட நாங்க குழம்பிடுவோம். இங்க அதெல்லாம் சொல்ல இல்லை, அது வேற சொல்லிருக்கு. கனவளவு சிறிதாக இருந்தது, அதன் கனவளவின் தன்மை என்பது உற்பத்தியின் அளவு என்ன ப்ரொடக்ஷன் குறைவாக இருந்தது, தொழில்நுட்பம் எளிமையாக இருந்தது, மிக துல்லியமாக அது சரி எண்ணங்களுக்கு விளங்குது. 4வது,
முதன்மை சிற்பியோ ஒவ்வொரு முதன்மை சிற்பி வீட்டையும் இருந்ததா, மற்றாக்கள் வீட்டை இருக்கின்றதா இல்லையா, அது ஒரு குழப்பம் தருகிறது. இல்லை என்று அது பொய் என்று சொல்லுகிறாரு. ஆனா அதை விட தெளிவாக 3வது இருக்கு. சரி சார். ஓகே, 43வது போகிறேன். தொழிற்கல்வியின் நோக்கம் மக்களின் திறமையை வளர்ப்பதாகும். சமூகத்தின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய திறன்களை வளர்ப்பதன் மூலம் எதிர்பார்ப்பது தொழிலுடன் தொடர்புபட்ட வேலைகளை வினைத்திறருடன் செய்யக்கூடியவாறு பயிற்சி அளிப்பதாகும். சமூகத்தின் எல்லா தேவைகளையும் தொழில்சார் பணிகள் மூலம் நிறைவேற்றப்படுகிறது. தொழில் கல்வி திட்டம் பாரம்பரிய உரிமையாக காட்டப்படுவது விசேட விடயமாகும். இரண்டாவது. ஆனால் நான் உங்களுக்கு முதலே சொன்னது போல மிக சரியான விடையாக அதை தெரிய வைக்க மாட்டார்கள். ஒரு குழப்பம் தருகிற மாதிரித்தான் அந்த சரியான விடை இருக்கும். சமூகத்தின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய திறன்களை வளர்ப்பதன் மூலம் எதிர்பார்ப்பது தொழிலுடன் தொடர்புபட்ட வேலைகளை வினைத்திறனுடன் செய்யக்கூடியவாறு பயிற்சி அளிப்பதாகும். அப்ப இந்த பயிற்சியின் மூலமாக அவர்கள் திறன் வளர்ந்து அவர்கள் வேலைகளை செய்வார்கள் என்ற பொருள் அமைவதனால நாங்கள் 2வது எடுக்கலாம். அது சரியான விடை. சரியா? நான் நினைக்கிறேன் 41, 42 சரியான விடைகளை புள்ளிகளை பெற்றுக்கொண்டவர்கள் மிக குறைவாக இருக்கும். கிட்டத்தட்ட இல்லை. 43வது எல்லாருக்கும் சரி. 44வது தொழில் கல்வியின் தன்மையை தீர்மானிக்கும் முக்கிய காரணிகளுள் 3 துறைகளின் அபிவிருத்தி எதிர்பார்க்கப்படுகிறது. தொழிற்கல்வியின் தன்மையை தீர்மானிக்கும் முக்கிய காரணிகளுள் 3 துறைகளின் அபிவிருத்தி எதிர்பார்க்கப்படுகின்றது. தொழில் விஞ்ஞானத்தின் முன்னேற்றம் தங்கியிருப்பது நாட்டின் சமூக பொருளாதார நிலைமைகளின் மீதாகும். பல்வேறு நுட்ப முறைகளுக்கு சமாந்தரமாக தொழில் விஞ்ஞானத்தின் முன்னேற்றம் ஏற்படும். நாட்டின் பாரம்பரிய தொழிற்கல்வியின் முன்னேற்றத்தில் மந்தமான நிலை காணப்படுகின்றது. திருப்பியும் வாசிப்போம். தொழிற்கல்வியின் தன்மையை தீர்மானிக்கும் முக்கிய காரணிகளுள் 3 துறைகளின் அபிவிருத்தி எதிர்பார்க்கப்படுகின்றது. தொழில் விஞ்ஞானத்தின் முன்னேற்றம் தங்கியிருப்பது நாட்டின் சமூக பொருளாதார நிலைமைகளின் மீதாகும். பல்வேறு நுட்ப முறைகளுக்கு சமாந்தரமாக தொழில் விஞ்ஞானத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நாட்டின் பாரம்பரிய தொழிற்கல்வியின் முன்னேற்றத்தில் மந்தமான நிலை காணப்படுகின்றது. 2 கூற்றுக்களை அடித்து நீக்கலாம். எது இத? 2யும் 3யும் நீக்கலாம். ஒரு விதமா இருக்கு. சரி, அப்ப நீங்கள் கவனத்தில் எடுக்கிறது எந்தெந்த விடயங்கள் எடுக்கிறீங்க? முதலாவது 4வது தான். சரி, அப்ப நாங்கள் ஒரு கால இந்த பகுதியை வாசிப்போம். 4வது எங்க இருந்து எடுத்துக்கொள்றீங்க? பகுதி எந்த இடத்துல இருந்து எடுக்கிறீங்க? மறைமுகமா சொன்னது அதான சொல்லலாம். இந்த பந்தில மறைமுகமானது என்னது சொல்லப்பட்டிருக்கு. சரி, நாங்கள் ஒரு இறுதி முடிவுக்கு வருவோமே. என்ன இங்க பாருங்க, தொழில் விஞ்ஞானத்தின் முன்னேற்றம் தங்கியிருப்பது. அப்ப தொழிற்கல்வியின் தன்மை அல்லது தொழிற்கல்வி முறைமை தங்கியிருப்பது என்று சொல்லி இருந்தால் 2வது கூற்றை பற்றி கொஞ்சம் நாங்கள் யோசிக்கலாம். 2வது 3வது கூற்றுக்கள்ல ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. பாரம்பரிய தொழிற்கல்வியின் முன்னேற்றத்தில் மந்தமான நிலை காணப்படுகிறது. அதனுடைய கருத்து என்ன?
பாரம்பரிய கல்வி முறையினால வேலை திறன் பலர் தேவைப்படுறாங்க. ஆகவே அவங்களோட உற்பத்தியை பெருக்கிற அந்த நோக்கம் வந்துட்டு அங்க நிறைவேற்றப்படலைங்கிறதுனாலதான் அது மந்தமான நிலைன்னு சொல்லி அங்க எடுத்துக்கொள்ளிருக்கு. தொழில்நுட்ப கல்வி வாரத்துக்கு இதுதான் மெயின் காரணம். கல்வி அங்க முன்னேற்றம் அடையல தானே சார்? அந்த முன்னேற்றத்தை இல்ல சொல்லினோம். இந்த பாரம்பரிய கல்வின்றது முன்னேற்றம் அடையலாம், அதுல ஒரு மந்த நிலை காணப்படுதுன்னு தானே சார் சொல்லினோம். அதுக்குள்ளேயே இல்லை முன்னேற்றத்தில் மந்தமான நிலை காணப்படுகிறது. அந்த பாரம்பரிய தொழிற்கல்வியிலே என்ன குறைபாடு எங்களுக்கு? பாரம்பரிய தொழிற்கல்வி வினைத்திறன் உள்ளதாக அல்லது செயல்திறன் உள்ளதாக இருக்க இல்லையா இருந்ததா? இருக்கவில்லை. திறன்கள் அறிவை கடத்துறதுலே அது செயல்திறன் உள்ளதாகத்தான் இருந்தது. அங்க இருந்த ஒரே பிரச்சனை, அந்த முறைமையினால அதிகமானவர்களுக்கு பயிற்சி அளிக்க முடியவில்லை. இங்க சொல்றாங்க பாரம்பரிய தொழிற்கல்வியின் முன்னேற்றத்துல மந்தமான நிலை காணப்படுகிறது என்பதை விட இந்த முதலாவது உரைப்பகுதிக்குரிய பகுதியோருக்கா இதுல வாசிச்சு பாருங்க. இந்த இடத்திற்கா கவனிக்க சரிதானே? ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தொழில்நுட்ப கல்வியின் அமைப்பை உருவாக்குகின்றன என்று சொல்லி ஒரு விடயம் சொல்லி இருக்கிறார் பாருங்க. சரியா? இந்த இடத்துல தொழில்நுட்ப கல்வியின் தன்மை அல்ல தொழில்நுட்ப கல்வியின் அமைப்பை தீர்மானிக்கிற முக்கிய காரணிகளாக இந்த இடத்துல சொல்லி இருக்கிறார் பாருங்க. அந்த காலத்தினுடைய சமூக பொருளாதார நிலைமை, அக்காலத்து சமூக பொருளாதார நிலை, வினை நுட்பம், தொழில்நுட்பம், சமூக பொருளாதார நிலை ஒன்று. இரண்டாவது வினை நுட்பம் என்பது அந்த காலத்தில் இருக்க தொழில்நுட்பம். மூன்று நாட்டின் செய்முறை கலைகள் ஆகியவற்றின் வளர்ச்சி போன்ற இத்தகைய காரணிகள் பல ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தொழில்நுட்ப கல்வியின் அமைப்பை உருவாக்குகின்றன என்று சொல்லி இந்த இடத்தை முடிக்கிறார். ஒரு காலத்துல தொழில்நுட்ப கல்வி எவ்வாறு இருக்க வேணும் என்பது அந்த காலத்தினுடைய சமூக பொருளாதார நிலை, தொழில்நுட்பம், நாட்டின் செய்முறை கலைகள் ஆகியவற்றின் வளர்ச்சி போன்ற இத்தகைய காரணிகள் தொழில்நுட்ப கல்வியினுடைய அமைப்பை உருவாக்குகின்றன என்று சொல்லி எங்களுக்கு ஒரு தெளிவான பொருள் விளக்கம் இந்த இடத்துல தந்திருக்கு. சரிதானே? தொழில்நுட்ப கல்வியின் தன்மையை தீர்மானிக்கும் முக்கிய காரணிகளில் 3 துறைகளின் அபிவிருத்தி எதிர்பார்க்கப்படுகிறது. எந்த 3 துறைகள் தொடர்பாக இங்கு சொல்லி இருக்கிறார்? சமூக பொருளாதார நிலை, வினை நுட்பம், நாட்டின் செய்முறை கலைகள் ஆகியவற்றின் வளர்ச்சி என்று சொல்றேன். பின்னால் அந்த 3னுடைய வளர்ச்சியும் இந்த காரணிகள் குறிப்பிட்ட காலத்தில் தொழில்நுட்ப கல்வியின் அமைப்பை உருவாக்குகின்றன என்று சொல்வதன் மூலமாக எங்களுக்கு 44வது முதலாவது கூற்று இருப்பவற்றுக்குள்ள பொருத்தமானதாக இருக்கு. பாரம்பரிய தொழிற்கல்வி குறிப்பிட்ட காலத்தில் தானே உருவாக்கப்படும் சொல்லப்பட்டது. என்றால் சார் அந்த சொல்லுங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தொழில்நுட்ப கல்வியின் அமைப்பை உருவாக்குகின்றன சொல்லி இருக்கு சார். குறிப்பிட்ட காலம் என்பது எந்த காலத்திலேயாவது அந்த காலத்துல காணப்படுற இந்த 3 அம்சங்களும் அந்த காலத்துக்குரிய தொழில்நுட்ப கல்வியின் தன்மையை தீர்மானிக்கும். இப்போ ஒரு காலத்துல இந்த 3 துறைகளும் இருந்த தன்மைக்கு ஏற்றபடி தொழில்நுட்ப கல்வியின் தன்மை ஒரு சீட முறையாக இருந்தது. பின்னர் இவற்றில் ஏற்பட்ட மாற்றம் பாடசாலை கல்வி முறையாக அதை மாற்றியது என்பதுதான் இந்த உரைப்பகுதியினுடைய அடிநாதமாக இருக்கிற விடயமே அதுதான். அங்க காணப்பட்டது முதலாவது அரசியல் பொருளாதார சூழல் மாறுது, 2வது தொழில்நுட்பம் மாறுது. தொழில்நுட்பம் என்றது வலுக்கள் பயன்படுத்தப்பட்டது என்று சொல்லுகிறார். அடுத்த 3வது அந்த தேவையை ஈடு செய்ய முடியாத அளவுக்கு அங்க தொழில் வல்லோருடைய எண்ணிக்கை அதிகமாக தேவைப்படுகிற போது நாட்டின் செய்முறை கலைகள், நாட்டின் செய்முறை கலைகள் என்று சொல்லுகிறது இந்த உற்பத்தி சேவைகள். செய்முறை கலைகள் என்றது இந்த டிராமா, டான்ஸ் அதை சொல்ல இல்லையா, உற்பத்தி கலைகள். அப்ப அதிக அளவில் அவர்கள் தேவைப்படுகிறார்கள். அந்த 3 விஷயத்தை பிறகு பின்னுக்கும் விளங்கப்படுத்துகிறார். அதன் காரணமாக அந்த கல்வி முறைமை மாறுது என்று பின்னால விளங்கப்படுத்தி கொண்டு போகும்.
அது குறிப்பிட்ட காலத்துல என்றது ஒரு பெர்டிகுலர் பீரியட்ல என்ன மெதட் இருக்க வேணும்ன்றது அந்த பீரியட்ல இருக்கிற இந்த 3 விஷயங்களினுடைய வளர்ச்சியும் தீர்மானிக்கும் என்று சொல்லிட்டு ஒரு காலத்துல குருசீட முறை இருந்ததனுடைய பின்னணியை சொல்லுகிறார். அந்த நேரத்துல 3 தன்மையும் எப்படி இருந்தது என்றால், உற்பத்திகள் அளவு குறைவாக இருந்தது, உள்நாட்டு தேவைக்காக உற்பத்தி செய்யப்பட்டது, தொழில்நுட்பம் எளிமையாக இருந்தது. அந்த பின்னணியில குருசீட முறை இருந்தது. அந்த பின்னணி உடைந்து வேறு விதமாக அரசியல் பொருளாதாரத்துல முன்னேற்றம் வருகிறது, வலுக்களை பயன்படுத்துகிற நவீன தொழில்நுட்பம் வருகிறது, அதிகமான எண்ணிக்கையானவர்கள் தேவைப்படுகிறார்கள் என்கிற இந்த 3 செக்டர்லையும் சேஞ்ச் வரைக்க தொழிற்கல்வியினுடைய தன்மையும் மாற்றம் அடையுது என்று சொல்லி இந்த உரைப்பகுதி முழுவதும் இந்த கருத்து இதன் சாராம்சம் விரவி கிடக்குது பாருங்க. காலகட்டத்தில் சொல்லப்படுது. விளங்கலையா? 2 காலகட்டத்தில் சொல்லப்படுது. 2 காலகட்டத்தில் சொல்லப்படுது. அவர் இந்த ஒரு காலத்தில் என்று சொல்லுவது என்னன்னா, அந்தந்த காலத்தில் என்ற பொருள்ல தான் அது அமையுது. அந்தந்த காலத்தின் எடுத்துக்கொள்ளணும் பாருங்க, அக்காலத்து சமூக பொருளாதார நிலை, வினைநுட்பம், நாட்டின் செய்முறை கலைகள் வளர்ச்சி, செய்முறை கலைகள் ஆகியவற்றின் வளர்ச்சி போன்ற இத்தகைய காரணிகள் பல ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தொழில்நுட்ப கல்வியின் அமைப்பை உருவாக்குகின்றன. அது இந்த கருத்து விளங்குதா? அந்தந்த காலத்துல இருக்கிற இந்த 3 விஷயங்களும் சேர்ந்து அந்தந்த காலத்தின் தொழில்நுட்ப கல்வி அமைப்பை தீர்மானிக்கின்றன என்பது அதனுடைய பொருள். இது ஒரு காலத்தில் நடந்ததைப்படி பின்னர் வேறு மாதிரி நடந்தது இல்லை. அவர் சொல்றார், அந்த காலத்து 3 நிலைமைகளும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தின் தொழில்நுட்ப கல்வியின் அமைப்பை அந்தந்த காலத்தின் இந்த 3 நிலைமையும் அந்தந்த காலத்தை தீர்மானிக்கிறது என்று சொல்லுங்க. குழப்பம் மாதிரி இருக்கா பிள்ளைகள்? மக்க ஓபன் நீட்டன் மெட்டாக்களுடைய சத்தம் ஏதோ கூட வந்து கொண்டிருந்தது அவங்களோட வீடுகளின் சத்தம். இப்ப விளங்குதா? ஓகே சார். ஓகே ஓகேயா? சரி சரியா? இது கொஞ்சம் நான் முதல் சொன்னது போல இப்படி கூற்றுக்கள் வந்தால் நாங்கள் மிக நுணுக்கமாக பார்க்க வேண்டியிருக்கு. உண்மையா தெளிவா விடையாதுக்க இருக்கும். நிச்சயமா அந்த தெளிவான விடையை அதே வார்த்தைகள்ல உங்களுக்கு தர மாட்டார்கள். அதுல கவனமா இருக்க வேணும். உங்களை குழப்புற மாதிரியாகத்தான் அது இருக்கு. சரி, இப்ப இதுல 44க்கு முதலாவது கூற்று மிக பொருத்தமானது. 45வதுக்கு போகிறேன். முற்காலத்தில் மாணவன் குருவின் வீட்டில் எல்லா வேலைகளிலும் ஈடுபட்டவாறு மிகவும் துன்பகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். பிரித்தானியர் அறிமுகப்படுத்திய கல்வி முறையில் அடங்க வேண்டிய 2 பகுதியினரை பற்றிய தகவல்கள் இப்பந்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரகசியங்கள் என்பது ஆசிரியர் அறிந்திருந்த எல்லா நுட்ப முறைகளும் ஆகும். 4, மாணவன் குருவின் வீட்டிலேயே சமூக நிலைமைக்கு ஏற்ப வாழ்க்கை தத்துவத்தை ஏற்படுத்தி கொள்வர். 4 கூற்றுக்களுக்கு திரும்ப வாசிப்போம். முற்காலத்தில் மாணவன் குருவின் வீட்டில் எல்லா வேலைகளிலும் ஈடுபட்டவாறு மிகவும் துன்பகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான். 2, பிரித்தானியர் அறிமுகப்படுத்திய கல்வி முறையில் அடங்க வேண்டிய 2 பகுதியினரை பற்றிய தகவல்கள் இப்பந்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 3, ரகசியங்கள் என்பது ஆசிரியர் அறிந்திருந்த எல்லா நுட்ப முறைகளும் ஆகும். 4, மாணவன் குருவின் வீட்டிலேயே சமூக நிலைமைக்கு ஏற்ப வாழ்க்கை தத்துவத்தை ஏற்படுத்திக் கொள். 4வது சார். இருப்பவற்றுக்குள்ள 4வது சிறந்தது. 3வதோ என்ற ஒரு சந்தேகம் வந்தாலும் எல்லா நுட்ப முறைகள் என்பது தெரியும். ரகசியம் என்பது ஆசிரியர் அறிந்திருந்த தொழில்நுட்ப முறைகள் என்று சொல்லி சொன்ன எல்லா நுட்ப முறைகளும் என்பது கொஞ்சம் நெருடுற மாதிரி இருக்கு. 4வது தெளிவு. ஏனென்றால் அந்த உரைப்பகுதியில சொல்லப்பட்டிருக்கு, சரிதானே, அவன் அங்கு தொழில்திறனையும் அதன் ரகசியங்களையும் கற்றான். அக்கால வாழ்விலே தன் நிலைக்கேற்ப ஒரு வாழ்க்கை முறையையும் மெய்யலையும் தானே ஆக்கி கொண்டான். குருவினுடைய சேர்ந்து வாழுகிற காலத்தில், குருவோடு வாழுகிற காலத்திலே அவன் அதை உருவாக்கி கொண்டான் என்று உரையாசிரியர் சொல்லுகிறேன். நாங்கள் அதோட பார்த்துக்கொள்வோம். அது சரியாக இருக்கு, சரிதானே. அப்ப 5 கேள்விகள் இருக்குது. இன்னும் ஒரு 5 கேள்வி. அது கொஞ்சம் பின்னுக்கு இருக்கிற சின்ன சின்ன விடயங்களோட சேர்ந்து ஒரு சின்ன பிரேக்கோட தொடர்ந்து பேசுவோம். இப்போ 8:49, 8:54க்கு திருப்பி கலை.
இப்ப கவனிங்க, 46வது கேள்வி பார்ப்போம். இது நான் முதல் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கூற்றை தந்து போட்டு, ஒவ்வொரு விடயத்தை தந்து போட்டு அதுக்கு 4 கூற்று தருகிற விதமாக இந்த கேள்விகள் அமைக்கப்பட்டிருக்கு. உள்ளூர் வாசிகளுடன் அவர்களது சொந்த மொழியிலேயே தொடர்புகளை வைத்திருக்க வேண்டியது மிக அவசியம் என்பதை உணர்ந்து இலங்கையில் டச்சு அரசாங்கம் அத்தகைய மொழி வல்லமைகளை பெறக்கூடியவர்களான இளம் டச்சு மதகுருமார்களை ஒல்லாந்திலிருந்து கொண்டு வர தீர்மானித்தது. இதான் முடியும். உள்ளூர் வாசிகளுடன் அவர்களது சொந்த மொழியிலேயே தொடர்புகளை வைத்திருக்க வேண்டியது மிக அவசியம் என்பதை உணர்ந்து இலங்கையில் டச்சு அரசாங்கம் அத்தகைய மொழி வல்லமைகளை பெறக்கூடியவர்களான இளம் டச்சு மதகுருமார்களை ஒல்லாந்திலிருந்து கொண்டு வர தீர்மானித்தது. கூற்றுக்களை பார்ப்போம். இலங்கையில் இருந்த அனைத்து மதகுருமாரும் நாட்டு மக்களது பேச்சு மொழியின் அறிவை பெற வேண்டியது கட்டாயமாக இருந்தது. உள்ளூர் வாசிகளுடன் செயலாற்றுவதற்கு அவர்களது மொழியை கற்க வேண்டும் என்பதை உணர்ந்ததால் இலங்கையில் இருந்த டச்சு அரசாங்கம் இளம் மதகுருமாரை இலங்கைக்கு வரவித்தது. உள்ளூர் மொழிகளின் அறிவை பெற்றுக்கொள்ளும் நோக்குடன் இளம் மதகுருமார் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டனர். மதம் பரப்பும் முயற்சிக்காக இளம் மதகுருமாரை இலங்கைக்கு அனுப்பி வைக்க தீர்மானம் எடுக்கப்பட்டது. திருப்பி வாசிப்போம். இலங்கையில் இருந்த அனைத்து மதகுருமாரும் நாட்டு மக்களது பேச்சு மொழியின் அறிவை பெற வேண்டியது கட்டாயமாக இருந்தது. 2. உள்ளூர்வாசிகளுடன் செயலாற்றுவதற்கு அவர்களது மொழியை கற்க வேண்டும் என்பதை உணர்ந்ததால் இலங்கையில் இருந்த டச்சு அரசாங்கம் இளம் மதகுருமாரை இலங்கைக்கு வருவித்தது. 3. உள்ளூர் மொழிகளின் அறிவை பெற்றுக்கொள்ளும் நோக்குடன் இளம் மதகுருமார் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டனர். 4. மதம் பரப்பும் முயற்சிக்காக இளம் மதகுருமாரை இலங்கைக்கு அனுப்பி வைக்க தீர்மானம் எடுக்கப்பட்டது. இரண்டாவது விட இரண்டாவது விடை சார். முதலாவது இரண்டாவது சார். இங்க ஒரு விடயம், இந்த இலங்கையில் இருந்த டச்சு அரசாங்கம் என்பதை எப்படி நீங்கள் முடிவு செய்தீர்கள்? இலங்கையில் இருந்த டச்சு அரசாங்கம் என்கிறத எப்படி நாங்க முடிவு பண்ணோம்? இரண்டாவது வரியில இருக்கு சார். இலங்கை அரசாங்கம் அத்தகைய மொழி வல்லமைகளை பெறக்கூடியவர்களான. இல்ல சார், இது 4 தான் சார் வரும். 4வது தான் வரும். மூன்றாவது. சரி, இந்த ஒவ்வொரு கூட்டு தொடர்பாகவும் நாங்கள் செய்வோம். என்ன? ஆம் சார், 4 தான். சரி, அதான் நாளையும் பார்ப்போம். இலங்கையில் இருந்த அனைத்து மதகுருமாரும் நாட்டு மக்களது பேச்சு மொழியின் அறிவை பெற வேண்டியது கட்டாயமாக இருந்தது. இங்க டச்சு அரசாங்கம் என்பது தொடர்பாக எந்த விடயமும் இல்லை. சரிதானே? அங்க அரசாங்கம் அதை தீர்மானித்தது அல்லது அதை கட்டாயமாக்கியது யார் என்பது தொடர்பான எந்த கூற்றும் இல்லை. இலங்கையில் இருந்த அனைத்து மதகுருமாரும் நாட்டு மக்களின் பேச்சு மொழியின் அறிவை பெற வேண்டியது கட்டாயமாக இருந்தது. இங்க கட்டாயம் என்கிற விடயத்தை கூட சொல்ல இல்லை. அவசியம் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். அதனால அந்த மொழியை பயிலக்கூடிய இளமாக்கள், அந்த மொழி வல்லமைகளை பெறக்கூடியவர்களான இளம் டச்சு மதகுருமார்களை ஒல்லாந்திலிருந்து கொண்டு வர தீர்மானித்தது. அவர்கள் இளமாக்கள் என்ற படிக்கிறதுல ஆர்வமாக இருப்பினும் வயசானாக்களை விட இளமாக்கள் படிக்கிறது நல்லது என்று யோசிச்சு அவர்களை கொண்டு வர தீர்மானித்தது. கொண்டு வர, அனுப்ப தீர்மானிக்க இல்லை, கொண்டு வர தீர்மானித்தது. எங்கேயோ இருந்து கொண்டு வர போகிறார்கள். கொண்டு வருகிறேன் என்றால் எங்கள் இடத்துக்கு தான் கொண்டு வருவோம். கொண்டு போகிறது அல்லது அனுப்பி வைக்கிறது என்றால் வேறு இடத்துக்கு அனுப்புவோம். அப்போ இங்க முதலாவது கூற்றில ஒரு பொருத்தப்பாடு இல்லை. சரிதானே? அனைத்து மதகுருமாரும் மொழி அறிவை பெற வேண்டியது கட்டாயமாக இருந்தது என்று இந்த உரைப்பகுதியில சொல்லல. அவ்வாறு பெற்றுக்கொள்வது அவசியம் என்று உணர்ந்து அப்படி படிக்கக்கூடிய ஆக்களை கொண்டு வாரதுக்கு ஒல்லாந்த அரசாங்கம் தீர்மானித்தது அல்லது அந்த விதமாக பொருள் கொள்ளலாம். 2வது, உள்ளூர் வாசிகளுடன் செயலாற்றுவதற்கு, உள்ளூர் மக்களோட வேலை செய்யறதுக்கு அவர்களுடைய மொழியை கற்க வேண்டும் என்பதை உணர்ந்ததால்
இலங்கையில் இருந்த டச்சு அரசாங்கம் இளம் மதகுருமாரை இலங்கைக்கு வருவித்தது. அப்ப இங்க உள்ளூர் வாசிகளுடன் செயலாற்றுவதற்கு அவர்களது மொழியை கற்க வேண்டும் என்பதை உணர்ந்ததால், மிக அவசியம் என்பதை உணர்ந்து என்று மேல சொல்வதோடு அது பொருந்தும். இலங்கையில் இருந்த டச்சு அரசாங்கம் இளம் மதகுருமார் இலங்கைக்கு வரவழைத்தது. அவர்கள் இந்த மொழி வல்லமைகளை பெறக்கூடியவர்களான இளம் மதகுருமார். இளம் மதகுருமார் என்பதற்கு அடைமொழியாக மேலே சொல்லப்பட்டிருக்கு மொழி வல்லமைகளை அத்தகைய மொழி வல்லமைகளை பெறக்கூடியவர்களான என்பது அடைமொழி. இளம் டச்சு மதகுருமார்கள். இது 2வது கூற்று பொருத்தம் போல இருக்குது. அடுத்ததையும் பார்ப்போம். உள்ளூர் மொழிகளின் அறிவை பெற்றுக்கொள்ளும் நோக்குடன் இங்க மதகுருமார் இலங்கைக்கு, இளம் மதகுருமார் இலங்கைக்கு கொண்டு வந்ததின் நோக்கமாக என்ன சொல்லப்படுது? அது ஏன் வந்தவையா? சொந்த மொழியில் உள்ளூர் மொழிகளின் அறிவை பெறுகிறதுக்காக அங்க இருந்து அவர்கள் கொண்டு வரப்பட்டார்கள். உண்மையில் அவர்கள் கொண்டு வரப்பட்டது உள்ளூர் மொழியை படிக்கணும்ன்றதுக்காகவோ உள்ளூர் மொழிகளின் அறிவை பெற்றுக் கொள்ளுதல் என்பது பிரதான இலக்கு இல்லை. சரிதானே? உள்ளூர் மொழி இப்ப என்னென்னா ஏதோ அவங்க தமிழும் சிங்களமும் படிக்கிறதுக்காக இங்க கொண்டு வந்தா அவைக்கு தமிழும் சிங்களமும் படிப்பிச்சு அனுப்பினது என்பது போல அப்படி அல்ல. அவர்கள் தமிழும் சிங்களமும் படிக்க வேண்டும் என்று உணரப்பட்டதை உள்ளூர் மக்களோட பேசுறதுக்காக அந்த மொழியை படிக்க வேண்டும். அந்த மொழியை படிக்கிறதுக்கு இளமாக்கள் பொருத்தமானவர்கள். ஆகவே இங்க பிரதான நோக்கம், அந்த அரசாங்கத்தினுடைய நோக்கம் என்னென்றால் உள்ளூர் மக்களோடு அவர்களுடைய மொழியில பேச வேணும், அதுக்காக படிக்க வேணுமே தவிர இங்க சொல்லப்பட்டிருக்கு மதகுருமாரை வரவழைத்ததன் நோக்கமே அவை சிங்களத்தையும் தமிழையும் படிச்சுட்டு போகட்டும், இங்க வந்து படிச்சுட்டு போங்கோ என்பது போல 3வது பொருத்தமானதாக இல்லை. 4, இங்க மதம் பெறப்போதை பற்றி இந்த உரைப்பகுதியில எந்த இடத்திலையும் நேரடியாக அல்லது ஊகிக்கத்தக்க வகையில இல்லை. உள்ளூர் மக்களோடு அவர்களுடைய சொந்த மொழியில் பேசி சமய கருத்துக்களை சொல்ல வேணும் என்பது கூட அங்க சொல்லப்படையில்லை. ஆக சொல்லி இருக்கிறது உள்ளூர் மக்களோட அதேன்ற பாசையில பேச வேணும். அதை பேசக்கூடிய இளம் மத உரிமையாளரை வரவழைத்தார்கள். இங்க மதம் பரப்புதல் என்பது மறைமுகமாக தன்னிலும் ஊகித்துணரும் வகையில் கூட இங்க சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? நாங்கள் வேறு விதமாக ஆக்கி ஒன்று என்றால் சில வேளையில அந்நிய அரசாங்கத்தினுடைய ஆட்சியில சாதாரண அதிகாரிகளை விட மதகுருமார்கள் மீது மக்களினுடைய நம்பிக்கை அல்லது அவர்களை நெருங்குவதற்கான பயமற்ற தன்மை இருக்கலாம் என்று கூட பொருள் கொள்ளலாம். இங்க மதம் பரப்புதல் என்பதும் இல்லை. இருப்பவற்றுக்குள்ள பொருத்தமான விட 2வது மேலே சொல்லப்பட்டிருக்கிற உள்ளூர் வாசிகளுடன் செயலாற்றுவதற்கு என்பதை நாங்கள் உள்ளூர் வாசிகளுடன் அவர்களது சொந்த மொழியிலேயே தொடர்புகளை வைத்திருப்பதற்கு என்பதாக மாற்றிக்கொள்ள முடியும். தீர்மானம் எடுக்கப்பட்ட முடிவு சொல்லப்பட்டது. வர தீர்மானம் மதகுருமார்களோ இல்லாந்திலிருந்து இருந்து கொண்டு வர தீர்மானித்தது. அதுக்கு 2வது முடியுது இலங்கைக்கு வருவித்தது முடியுது. கொண்டு வர தீர்மானிக்கிறதும் வரவழைக்கிறதும் ஒன்றுதானே. வரவழைத்தது என்றா தீர்மானித்தா வரவழைக்கின்றார். நான் முதலே சொன்னது போல துல்லியமாக அதுல இருக்கிற வார்த்தைகளை அப்படியே எடுத்து நீங்கள் இதுதான் விட என்று கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி தரமாட்டார்கள். இதனுடைய பொருள் விளக்கத்தை பார்க்க வேணும். மற்றவற்றோடு ஒப்பிடுகிறது. 2வது அதுல இருக்கிறது அங்க இளம் மத உரிமார்களை உள்ளாந்திலிருந்து கொண்டு வர தீர்மானித்தது. இங்க இளம் மத உரிமாரை வரவழைத்தது. கொண்டு வந்தது வரவழைத்தது எல்லாம் ஒன்றுதான். கொண்டு வர தீர்மானித்தது என்றா தீர்மானிச்சா கொண்டு வந்திருக்குதானே, அது வரவழைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. இருப்பவற்றுக்குள்ள 2வது விட பொருத்தமானதாக இருக்கு. மிக அவசியம் வருமா? திருப்பி சொல்லுங்க. மிக அவசியம்ங்கிற சொல்லும் கட்டாயம்ங்கிற சொல்லும் ஈக்குவல் அல்லி அப்படியா? இல்லை, என்னென்றால் தொடர்புகளை வைத்திருக்க வேண்டியது மிக அவசியம் என்றது அது கட்டாயம் என்று சொல்றது சரி. ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால் இலங்கையில் இருந்து அனைத்து மத உரிமையாளரும் இலங்கையிலிருந்து எல்லா மத உரிமையாளரும் நாட்டு மக்களின் மொழியை படித்தே ஆக வேணும் என்பது கட்டாயமாக இருந்தது என்பது உரைப்பகுதியில சொல்லப்பட்டதை விட அதன் பொருள் பரப்பு மிக வியாபகமானது. மறைமுகமாக அந்த ஓமானமா தான் அதை செலக்ட் பண்ணினேன்.
இல்ல அங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்ன, எல்லா மத குருமாரம் என்று சொல்லுகிறது எல்லா சமயங்களை சேர்ந்த மத குருமாரம் என்பதை குறிக்கும், எல்லா காலங்களிலேயும் என்பதை குறிக்கும். இது உண்மையில டச்சு அரசாங்கத்தின் காலத்துல நிகழ்ந்தது என்கிற ஒரு ஒரு ஸ்பெசிபிக் ஏரியா. முதலாவது கூற்று அது ஒரு பரந்த ஒரு புரோட் ஏரியா. சரி, மற்றது எல்லா மத குருமாரும் என்பது உண்மையில அவர்கள் சொல்லியிருக்காங்க மத குருமார் படிக்க வேணும் இல்ல, உள்ளூர் வாசிகளோடு அவர்களுடைய சொந்த மொழியில கதைக்க வேணும், அதான் கட்டாயம். அதுக்கு அந்த மொழியை படிக்கக்கூடிய மதகுருமாரை கூப்பிட்டது. அப்ப இங்க பிரதான இலக்கு என்பது அந்த உரைப்பகுதியில சொல்லப்பட்ட பிரதானமான நோக்கத்தை அடைவது என்பது மக்களோடு சொந்த மொழியில கதைப்பதுதான் எங்களுடைய இலக்கு. சரியா? அந்த மொழி அறிவை பெற்று பெறுவதற்காக அவர்கள் வந்தார்கள் என்பதோ, மொழியை படிக்கிறது கட்டாயமாக்கப்பட்டது என்பதோ இந்த உரைப்பகுதியின் பிரதான அர்த்தத்தை அது கொடுப்பதில்லை. அதுக்குள்ள இருக்கலாம். ஏன் கட்டாயமாக்கப்பட்டது என்றால் இந்த மக்களோட பழக வேணும். மக்களோடு பழகுவதற்கு அவர்களுடைய மொழியை கற்றல் அவசியம். அதற்காக இளம் துறவியர்கள் அல்ல இளம் மதகுருமார்கள் வரவழைக்கப்பட்டார்கள் என்பதை சரியாக காட்டுகிறது இரண்டாவது கூற்று. ஹலோ சார், அதான் நான் ரெண்டாவது ஆன்சர் செலக்ட் பண்ணாங்க சார். அதுக்கு நீங்க சொன்னீங்க சார் இந்த இளம் மத ஒரு மாதிரி தானே சார் கூப்பிடுற மாட்டீங்க சார் லாங்குவேஜ படிக்கிறதுக்கு. அப்ப அதுக்கே சார் இளமாக்கல் சொல்லலாம், அதுக்கே சார் மத உரிமையாளர் சொல்லணும். இல்ல, அதுல இளம் மதகுருமார்களை ஒல்லாந்திலிருந்து கொண்டு வர தீர்மானித்தது என்பது மதகுருமார்கள் என்கிற அந்த வார்த்தையை வச்சு கொண்டு நாங்கள் கட்டாயமா 4வது விடைக்கு போக இயலாது. மதகுருமார்களை கொண்டு வந்தது மதம் பரப்புவதற்காக இருக்கலாம், அல்லது மக்கள் அச்சமில்லாமல் பழகுவதற்கு மதகுருமார் தான் பொருத்தமானார்கள் என்று கூட இருக்கலாம் தானே. இப்ப நாங்கள் இங்க மதம் பரப்பும் முயற்சிக்காக இளம் மதகுருமார இலங்கைக்கு அனுப்பி வைக்க தீர்மானம் எடுக்கப்பட்டது என்கிறதுல 2வது இடத்துல நாங்கள் சறுக்கிறோம். இலங்கைக்கு அனுப்பி வைக்க என்றால் அங்க இருந்து தீர்மானித்தார்கள் என்னால கூற்றுல சொல்லப்பட்டிருக்கு. கொண்டு வர தீர்மானித்தது என்றால் இங்க இருந்து தீர்மானித்தார்கள், இலங்கையிலிருந்து தீர்மானம் எடுக்கப்பட்டது. இது ஒல்லாந்திலிருந்து தீர்மானம் எடுக்கப்பட்டது என்கிற கருத்தை 4வது கூற்று தரும். அதுல கூட இலங்கைக்கு வரவழைக்க தீர்மானிக்கப்பட்டதுன்னா கொஞ்சம் யோசிக்கலாம், இதுவும் சரி போல இருக்கு. இங்கு அனுப்பி வைக்க தீர்மானிக்கப்பட்டது. வரவழைத்தலுக்கும் அனுப்பி வைத்தலுக்கும் வேறுபாடு உண்டு. வரவழைத்தல் என்பது நாங்கள் இருக்கிற இடத்துக்கு ஆக்களை கூப்பிடுறது, சரிதானே. அனுப்பி வைத்தல் என்பது நாங்கள் இருக்கிற இடத்திலிருந்து நாங்கள் இல்லாத இடத்துக்கு அவர்களை கொண்டு செல்வது, கொண்டு சேர்ப்பது. அப்போ 4வதுல இலங்கைக்கு அனுப்பி வைக்க தீர்மானிக்கப்பட்டது என்பதும் மேல ஒல்லாந்திலிருந்து கொண்டு வர தீர்மானித்தது என்பதும் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க இருக்கிறவர்கள் அந்த தீர்மானத்தை எடுத்தாங்க. 4வது கூட்டுல இங்க இருப்பவர்கள் அல்ல, ஒல்லாந்தில் இருப்பவர்கள் அந்த தீர்மானத்தை எடுத்தார்கள் என்பது போன்ற பொருள் விளக்கம் 4வது கூட்டுல வருது. ஓகே சார். 47வது போறன். கெய்கர் என்பவர் தற்கால இந்தோ ஆரிய மொழிகளுள் சிங்களத்தை மிக ஒத்தது மராத்தி எனவும், பழைய சிங்களம் பிராகிருதத்தின் மேற்கத்திய வடிவத்தை ஒத்தது எனவும் முடிவுக்கு வந்துள்ளார். கெய்கர் என்பவர் தற்கால இந்தோ ஆரிய மொழிகளுள் சிங்களத்தை மிக ஒத்தது மராத்தி எனவும், பழைய சிங்களம் பிராகிருதத்தின் மேற்கத்திய வடிவத்தை ஒத்தது எனவும் முடிவுக்கு வந்துள்ளார். கீழவாசிப்பம். 1. சிங்களம் பிராகிருதத்தின் மேற்கத்திய வடிவம் ஒன்றிலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்டது. சிங்களம் பிராகிருதத்தின் மேற்கத்திய வடிவம் ஒன்றிலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்டது. 2. சிங்களம் ஏனைய இந்தோ ஆரிய மொழிகளுடன் ஒத்த தன்மைகளை கொண்டிராத ஒரு மொழியாகும். 3. சிங்களம் பிராகிருதத்தின் மேற்கத்திய வடிவம் ஒன்றுடன் அதிக ஒத்த தன்மைகளை கொண்டுள்ளது. 4. சிங்களம் மராத்தியிலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட ஓர் இந்தோ ஆரிய மொழியாகும். 3வது விட முதலாவது சிங்களம் பிராகிருதத்தின் மேற்கத்திய வடிவம் ஒன்றிலிருந்து, அங்க சிங்களத்தின் தோற்றத்துக்கு அது காரணம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொல்லல, மேற்கத்திய வடிவத்தை ஒத்தது என்றுதான் சொல்லியிருக்கு. முதலாவது கூட்டு தவறானது. 2வது மிக தவறானது. இந்தோ ஆரிய மொழிகளுடன் ஒத்த தன்மைகளை கொண்டிராத ஒரு மொழி என்று சொல்லியிருக்கு. அப்படி இல்லை, சரிதானே. அப்ப
இந்த இது ஒத்த தன்மைகளை கொண்டது என்றுதான் அந்த உரைப்பகுதியில சொல்லப்பட்டிருக்கு. 3 சிங்களம் பிராகிருதத்தின் மேற்கத்திய வடிவம் ஒன்றுடன் அதிக ஒத்த தன்மைகளை கொண்டது. அது சொல்லியிருக்கு. சிங்களம் பிராகிருதத்தின் மேற்கத்திய வடிவத்தை ஒத்தது, அது பொருத்தமானதாக இருக்கு. 4 சிங்களம் மராத்தியிலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு இந்தோ ஆரிய மொழியாகும். மராத்தியிலிருந்து பெற்றுக்கொண்டதுன்னா மராத்தி தான் தாய்மொழி சிங்களத்துக்கு. சிங்களத்தின் தாய் மராத்தி என்பது போல அமைந்துவிடும். அப்படி அல்ல, அதுவும் இதுவும் ஒரே இயல்புகளை கொண்டிருக்கின்றதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே 3வது சரியான விடை. இது எல்லாருக்கும் சரி வந்திருக்கும் என்று நம்புகிறேன். சரி, 48வது கூற்றுக்கு போகிறேன். தனது தொடக்க காலத்திலிருந்தே கல்வி திணைக்களம் ஒரு முனைப்படுத்தப்பட்ட அதிகாரங்களுடன் கொள்கைக்கு உருத்தந்தும் பிரதேச கூறுகளுக்கும் பாடசாலைகளுக்கும் ஆலோசனையையும் அறிவுறுத்தல்களையும் வழங்கியும் சிறப்பாக தலைமையக நிர்வாகம் ஒன்றாக விருத்தி அடைந்தது. திருப்பி வாசிப்போம். தனது தொடக்க காலத்தில் இருந்தே கல்வி திணைக்களம் ஒருமுனைப்படுத்தப்பட்ட அதிகாரங்களுடன் கொள்கைக்கு உருத்தந்தும் பிரதேச கூறுகளுக்கும் பாடசாலைகளுக்கும் ஆலோசனையையும் அறிவுறுத்தல்களையும் வழங்கியும் சிறப்பாக தலைமையக நிர்வாகம் ஒன்றாக விருத்தி அடைந்தது. 4 கூற்றையும் வாசிப்போம். கல்வி திணைக்களத்தின் தொழிற்பாடு பிரதேச கூறுகளுக்கு அறிவுறுத்தல்களை வழங்குவதாகும். தொடக்கத்தில் கல்வி திணைக்களம் கருத்து நிறைந்த ஒரு தொழிற்பாட்டை ஆற்றி வரவில்லை. 3 தனது தொடக்க காலத்திலிருந்து கல்வி திணைக்களம் அதிகாரங்கள் அனைத்தையும் ஒரு தனியாளிடம் ஒப்படைக்கும் வகையில் ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது. 4 தனது தொடக்க காலத்திலிருந்து கல்வி திணைக்களம் ஒரு முனைப்படுத்தப்பட்ட நிர்வாகத்தை கொண்ட நிர்வாகமாக இருந்தது. 4 4வது முதலாவது 4வது முதலாவதுல உடன்படுகிறவர்கள் கல்வி திணைக்களத்தின் தொழிற்பாடு பிரதேச கூறுகளுக்கு அறிவுறுத்தல்களை வழங்குவது என்பதாக எடுத்துக்கொள்கிறார். 4வது ஒருமுனைப்படுத்தப்பட்ட நிர்வாகத்தை கொண்ட நிர்வாகம். அந்த நிர்வாகம் என்பது கொள்கைக்கு வடிவம் கொடுப்பது, பிரதேச கூறுகளுக்கும் பாடசாலைகளுக்கும் ஆலோசனைகள் அறிவுறுத்தல்களை வழங்குவது ஆகிய இருவகைப்பட்ட கருமங்களையும் உள்ளடக்கிய ஒற்றை வார்த்தையாக நாங்கள் நிர்வாகம் என்பதை எடுக்கலாம். முதலாவது எடுக்கிற போது அறிவுறுத்தல்களை வழங்குவது, அதுக்குள்ளே ஆலோசனையையும் அறிவுறுத்தல்களையும் உள்ளடக்கினாலும் கொள்கைக்கு வடிவம் கொடுப்பது, கொள்கைக்கு உருத்தந்து என்று சொல்லி இருக்குத்தானே. அதாவது கல்வி கொள்கைக்கு வடிவம் கொடுப்பது, அதை நடைமுறைப்படுத்துவது யாரு? கல்வி திணைக்களம். அது மிக முக்கியமான விடயம். இங்க 3 முக்கியமான கருத்துக்களை சொல்லியிருக்கு. ஒருமுனைப்படுத்தப்பட்ட அதிகாரங்கள் கொஞ்சம் பரவலாக்குறது குறைவு. ஒருமுனைப்படுத்தப்பட்ட அதிகாரங்கள். 2வது கொள்கைக்கு உருத்தந்து, அதனுடைய கருத்து கல்வி கொள்கைக்கு அது ஒரு வடிவம் கொடுக்கிறது. 3வது பிரதேச கூறுகளுக்கும் பாடசாலைகளுக்கும். பிரதேச கூறுண்டா நீங்க இந்த வலயங்கள், கோட்டம், இந்த மாதிரியாக சில காலங்களில் கொத்தணி எல்லாம் இருந்தது. அப்போ வலயம், கோட்டம், கொத்தணி இந்த மாதிரியாக அந்த பிரதேச கூறுகள் மற்ற பாடசாலைகளுக்கு ஆலோசனை அறிவுறுத்தல்களை வழங்குவது. முதலாவது எடுக்கிற போது கொள்கைக்கு வடிவம் கொடுப்பது அல்லது கொள்கைக்கு உருத்தருவது அதுக்குள்ள இல்லாமல் இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து நிர்வாகம் என்கிற வார்த்தை அழகாக இருக்கும். ஆகவே 1ஐ விட 4 பொருத்தமானபடியாக இருக்கும். அதை நாங்கள் எடுக்கலாம். 49வது கேள்விக்கு போகிறேன். பாடசாலைக்கும் அதன் சமூக சூழலுக்கும் இடையிலான இடைவெளி பாடசாலை வகித்த நிலைமைக்கு அமைய அகன்றிருத்தல் வேண்டும் எனும் அபிப்பிராயத்தை கொண்டிருந்த ஒரு கல்வியாளர் மக்களது சுயமொழி பாடசாலைகள் பொதுவான கல்வி ஒன்றை அளித்தல் வேண்டும், சாதாரண ஆங்கில பாடசாலைகள் வர்த்தக பாடங்களை கற்பித்தல் வேண்டும், உயர் ஆங்கில பாடசாலைகள் ஆங்கில இடைநிலை கல்வியை வழங்குவதற்கு பொறுப்பாய் இருக்க வேண்டும் என முன்மொழிந்துள்ளார். திரும்ப பார்ப்போம். பாடசாலைக்கும் அதன் சமூக சூழலுக்கும் இடையிலான இடைவெளி பாடசாலை வகித்த நிலைமைக்கு அமைய அகன்றிருத்தல் வேண்டும் எனும் அபிப்பிராயத்தை கொண்டிருந்த ஒரு கல்வியாளர்
மக்களது சுயமொழி பாடசாலைகள் பொதுவான கல்வி ஒன்றை அளித்தல் வேண்டும். சாதாரண ஆங்கில பாடசாலைகள் வர்த்தக பாடங்களை கற்பித்தல் வேண்டும். உயர் ஆங்கில பாடசாலைகள் ஆங்கில இடைநிலை கல்வியை வழங்குவதற்கு பொறுப்பாய் இருக்க வேண்டும் என முன்மொழிந்துள்ளது. சரி, இக்கல்வியாளர் ஆங்கில கல்வியானது சமூகத்தில் உயர்நிலை ஒன்றை தருகிறது எனும் கருத்தை வெளியிட்டுள்ளார். இக்கல்வியாளர் பாடசாலைக்கும் அதன் சூழலுக்கும் இடையில் தொடர்பொன்று இருக்க வேண்டும் என வாதிடுகிறார். மூன்றாவது, 3 வகையான பாடசாலைகள் உள்ளன எனும் கருதுகோளின் மீதே இந்த முன்மொழிவுகள் செய்யப்பட்டுள்ளன. 4, இக்கல்வியாளர் ஆங்கில மொழியில் கற்றோர் சமூகத்தில் ஒரு உன்னத நிலையை வகிக்க வேண்டும் எனும் கருத்தை கொண்டுள்ளார். நான்காவது நான்காவது ரெண்டாவது. சரி, ரெண்டாவது சொல்லி இல்லையா? ஆங்கில கற்றவர்கள் 4வதுல இருந்து வருவோம். ஆங்கில மொழியில் கற்றோர் சமூகத்தில் ஒரு உன்னத நிலையை வகிக்க வேண்டும் என்று அவர் கருதுகிறார். எப்படி முடிவுக்கு வாருங்க? ஆங்கில மொழியை கற்றவர்கள் சமூகத்தில் ஒரு உன்னத நிலையை வகிக்க வேண்டும் என்று அவர் கருதுகிறார். அப்படி எங்க நாங்கள் பார்த்து கருதக்கூடியதாக இருக்குது? சார் அதுல வந்து நாங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் நாங்க கல்வியை பெற விஷயத்த சொல்றாங்க. மக்களை சுயமொழி போதனையில இருந்து பொதுவான கல்வியை பெறாரு. ஒரே இடத்துல நாங்க ஒரு விஷயத்த படிக்கிறதுக்கும் அதை ஒவ்வொரு கட்டங்களா படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதான் சார். அதுல இருந்து வந்து ஒரு டெவலப்மெண்ட் நாங்க காணலாம் தானே அதை வச்சு. முதலாவது தரம் குறைந்தது, 2வது நடுத்தரம், அடுத்தது உயர்தரம் என்று சொல்றீங்க. அப்படியா சொல்றீங்க? இப்ப சுயமொழி பாடசாலைகளினுடைய கல்வி என்பது ஒரு குறைந்த தரத்தில் இருக்கும். சாதாரண ஆங்கில பாடசாலைகள் வர்த்தக பாடங்களை கற்பிக்க வேண்டும். அப்ப சாதாரண ஆங்கில பாடசாலைகளின் கல்வி அதை விட தரம் கூடினதாக இருக்கும். உயர் ஆங்கில பாடசாலைகள் ஹையர் ஸ்கூல் ஆங்கில இடைநிலை கல்வியை வழங்குவதற்கு பொறுப்பாக இருக்க வேண்டும். உயர் ஆங்கில பாடசாலைகள் என்பது ஹையர் ஸ்கூல், ஹையர் இங்கிலீஷ் ஸ்கூல் என்ன செய்ய வேணுமா? இன்டர்மீடியட் இங்கிலீஷ் எஜுகேஷனை கொடுக்க வேணும் என்று சொல்லியிருக்கிறேன். இது கல்வியை பற்றி சொல்லுகிறாரா? கல்வியை கற்றவர்கள் ஒரு சமூகத்தில் உன்னத நிலையை வகிக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறார். கல்வியை பற்றி என்ன சொல்லியிருக்க? ஹையர் இங்கிலீஷ் ஸ்கூல்களை பொறுத்தவரையில அந்த ஸ்கூல் என்ன செய்ய வேணும்? இங்கிலீஷ் ஒரு இன்டர்மீடியட் எஜுகேஷனை கொடுக்கவும். ஒரு பேசிக் இங்கிலீஷ் ஸ்கூல் என்ன செய்ய வேணும்? காமர்ஸ் பாடங்களை படிப்பிக்க வேணும். சுயமொழி பாடசாலைகள் ஒரு ஜெனரல் எஜுகேஷனை கொடுக்கணும். ஜெனரல் எஜுகேஷன் என்றால் எல்லா துறை சார்ந்தும் ஒரு பொதுக்கல்வி ஒன்றை வழங்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். இங்க ஒவ்வொரு பாடசாலைகளிலும் கற்றவர்களுடைய தரம் தொடர்பாக இங்க சொல்லப்பட்டிருக்குது. ஆங்கில மொழியில் கற்றோர் சமூகத்தில் உன்னத நிலையில் இருப்பார்கள். சுயமொழி பாடசாலையில கற்றவர்கள் உன்னத நிலையில இருக்க மாட்டார்கள். அது நாங்கள் வேறு எங்கேயோ ஒரு உரைப்பகுதியில படித்ததை இங்க கொண்டு வந்து பிரயோகிக்கிறோம். இதுல அப்படி ஒரு கருத்தம் சொல்லி இல்லை. 4வது இல்லை. சரிதானே? ஆங்கில கல்வி உயர்நிலையை தருகிறது என்பதை பற்றியோ சுயமொழி கல்வி குறைந்த தகுதியை தருகிறதுன்றதும் அவர் சொல்ல இல்லை. பாடசாலைக்கும் அதன் சூழலுக்கும் இடையில் தொடர்பு ஒன்று இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி இல்லை. அவர் என்ன சொல்லுகிறார்? தொடர்பு இருக்குது, அதுல தொடர்பு இருக்க வேணும்னு சொல்லவே இல்லை. பாடசாலைக்கும் அதன் சூழலுக்கும் இடையில அந்த பாடசாலை என்ன ரோலை எடுக்குதோ, அது என்ன வகைவாகத்தை எடுக்குதோ அதுக்கு ஏற்றபடி அது புரோடா இருக்கணும் என்ற பாடசாலைக்கும் சூழலுக்கும் இடையிலான அந்த இடைவெளி என்றது இடைத்தொடர்பைத்தான் நான் கருதுகிறார் போல இருக்கு. அது பாடசாலை என்ன வகைபாகத்தை கொண்டிருக்கோ அதுக்கு ஏற்ற அகன்றதாக அது இருக்க வேணும் என்று சொல்லிட்டு அவர் அதுக்கு பிறகு சொல்றார், சுயமொழி பாடசாலைகள் ஒரு பொதுவான கல்வி, பொதுக்கல்வி ஒன்றை கொடுக்க வேணும். சாதாரண ஆங்கில பாடசாலைகள் வர்த்தக பாடங்களை படிக்க வேணும். உயர் ஆங்கில பாடசாலைகள் ஆங்கில இடைநிலை கல்வியை வழங்க வேணும். இதுக்குள்ள இருக்கிறதுக்குள்ள 1ஆம் 2ஆம் 4ஆம் கூற்றுக்கள் அதனோட பொருந்தி தர இல்லை, அந்த சாரத்தை தர இல்லை. 3வது கூற்று அந்த பொருள் தரவில்லை. ஆனால் அங்க கருதுகோள் அதுதான், 3 வகை பாடசாலை இருக்குது என்று கருதி கொண்டுதானே அவர் அதை சொல்லி இருக்கிறார். ஆகவே அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கு, அது சாத்தியம். சரி, 50வது கேள்வியை வாசிப்போம்.
ஒவ்வொரு சமூகத்திலும் எழுத்தாளருக்கு மதிப்பிற்குரிய நிலை அளிக்கப்பட்டுள்ள போதும் எழுத்தாக்கத்தின் மீது வர்த்தக மரபு தனது தாக்கத்தை செலுத்த ஒரு தானா கூட இருக்குது. வர்த்தக மரபு தனது தாக்கத்தை செலுத்த தொடங்கிய காலத்தில் இருந்து கூடிய அதிர்ஷ்டம் வாய்ந்தவர்களான ஒரு சிலர் தவிர பொதுவாக எழுத்தாளர் தாம் சமூகத்தில் வகிக்கும் நிலைக்கேற்ப நிதிசார் அனுகூலங்களை பெற்றுக்கொள்வதில்லை. ஒவ்வொரு சமூகத்திலும் எழுத்தாளருக்கும் மதிப்பிற்குரிய நிலை அளிக்கப்பட்டுள்ள போதும் எழுத்தாக்கத்தின் மீது வர்த்தக மரபு தனது தாக்கத்தை செலுத்த தொடங்கிய காலத்தில் இருந்து கூடிய அதிர்ஷ்டம் வாய்ந்தவர்களான ஒரு சிலர் தவிர பொதுவாக எழுத்தாளர் தாம் சமூகத்தில் வகிக்கும் நிலைக்கேற்ப நிதிசார் அனுகூலங்களை பெற்றுக்கொள்வதில்லை. 4 கூற்றுக்கள் தரப்பட்டிருக்கு. நான் இது இந்த பொருளை கேட்கையில் அதுக்கு ஊடாக விடைக்கு ஊடாக பிறகு வருவோம். எழுத்தாளர் நிதிசார் அனுகூலங்களை பெற்றுக்கொள்வதில் அக்கறை கொள்ளாத ஒருவராவர். 2வது, எழுத்தாளர் என்பவர் சமூகத்தில் மதிப்பிற்குரிய ஒரு நிலையை வகிக்கும் ஒருவராவர். 3, வர்த்தக மரபினது தாக்கத்தின் விளைவாக எழுத்தாளர்கள் நிதி தொடர்பாக காப்பற்றவர்கள் ஆகும். 4, எழுத்தாக்கம் நிதி வளத்தை பெற்றுத்தரும் ஒரு தொழில் அன்று. மூன்றாவது நிதி தொடர்பாக காப்பற்றவர்கள் ஆவர். வர்த்தக மரபின் தாக்கத்தின் விளைவாக வர்த்தக மரபு முதலாவது சார். இரண்டாவது 2வது நாலாவது முதலாவது. இப்ப நாங்கள் இந்த 4 கூற்றுக்களையும் கிடைப்பதற்கு முன்னால கொஞ்சம் இந்த உரைப்பகுதி தொடர்பாக சில கலந்துரையாடல்களை செய்வோம். இந்த பகுதிக்குள்ள ஒரு சும்மா கதைப்போம். சரிதானே? ஒவ்வொரு சமூகத்திலும் எழுத்தாளருக்கு மதிப்புக்குரிய நிலை அளிக்கப்பட்டுள்ள போதும் அளிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி அவர் சொல்ல அளிக்கப்பட்டுள்ள போதும் இந்த போதும் என்று சொல்லுவதன் மூலமாக அவருக்கு நல்ல மதிப்பு இருந்தாலும் ஒவ்வொரு சமூகத்திலும் எழுத்தாளருக்கு மதிப்புக்குரிய நிலை அளிக்கப்பட்டுள்ள போதும் எழுத்தாக்கத்தின் மீது வர்த்தக மரபு தனது தாக்கத்தை செலுத்த தொடங்கிய காலத்தில் இருந்து அதிர்ஷ்டம் வாய்ந்தவர்களான ஒரு சிலர் தவிர பொதுவாக எழுத்தாளர் தாம் வகிக்கும் நிலைக்கேற்ப நிதிசார் அனுகூலங்களை பெற்றுக்கொள்வதில்லை. இங்க உரையாசிரியர் 2 கருத்துக்களை சொல்ல வருகிறேன். உரையாசிரியர் 2 கருத்துக்களை சொல்ல வருகிறேன். சரி, அதுக்குள்ள துணை கருத்துக்கள் இருக்குது. எழுத்தின் மூலம் பணம் சம்பாதிப்பது என்பதில் வர்த்தக மரபு தன்னுடைய தாக்கத்தை செலுத்துகிறது. எழுத்தில் இருந்து வருமானம் பெறுவது என்பதில் வர்த்தக மரபு ஒரு தாக்கத்தை செலுத்துகிறது என்பது ஒரு துணை கருத்து. சரிதானே? அதே போல அதிர்ஷ்டமுள்ள சில எழுத்தாளர்கள் நிதி சார்ந்த நன்மைகளை பெறுகிறார்கள். ஒரு சில எழுத்தாளர்கள் அதிர்ஷ்டம் வாய்ந்தவர்கள், லக்கி பர்சன், சில வருமானங்களை அவர்கள் பெறுகிறார்கள் என்பதெல்லாம் துணை கருத்துக்களாக இருக்கு. இங்க உரையாசிரியர் 2 கருத்துக்களை, முதன்மை வாய்ந்த 2 கருத்துக்களை இந்த உரைப்பகுதியில முன்வைக்கிறார். இந்த 2 கருத்துக்களையும் யார் சொல்ல இயலும்? சார், ஒன்று வந்து ஒரு எழுத்தாளனுக்கு மதிப்பு இருக்கிற விஷயம் அங்க சொல்லப்படுது. அடுத்தது அந்த மதிப்புக்குரிய நிலை அளிக்கப்பட்டுள்ளது. சரிதான், எழுத்தாளருக்கு மதிப்புக்குரிய நிலை அளிக்கப்பட்டுள்ளது. 2வது வந்து அவங்க எழுதுற புத்தகத்தை வந்து கொள்வனவு செய்யறதுல தங்கி இருக்குது அந்த வர்த்தக மரபு. அந்த புத்தகத்துல சிறப்பு தன்மை, அதோட கெப்பாசிட்டி, அதை வச்சும் அந்த புத்தகத்தை ஆக்கள் வந்து நுகர்ற வீதங்கள் இருக்குதானே, அதை வந்து வர்த்தக மரபுரிமையை வச்சு நாங்க சொல்லலாம் தானே சார்? சில புத்தக 2வது கருத்தை பெரிய அளவுக்கு
அப்படியே ஏற்றுக்கொள்ள இல்லை, அதுக்குள்ள ஒரு இன்னும் தெளிவாக்கலாம் என்று. ஓகே, ஃபாத்திமாட்ட கேட்போம். ஃபாத்திமா சொல்லுங்க. எழுத்தாளருக்கு சமூகத்துல மதிப்புக்குரிய நிலை காணப்படுது, முதலாவது. ரெண்டாவது, ஒரு சிலரை தவிர பொதுவா எழுத்தாளர்கள்ங்கிறார்கள் நிதி சார்ந்த லாபங்களை பெற்றுக்கொள்றது இல்ல சொல்லப்படுது. ஒரு சிலர் தவிர பொதுவாக என்றால் ஜெனரலா எழுத்தாளர் நிதி சார்ந்த அனுகூலங்களை பெற்றுக்கொள்வது இல்லை என்கிற இரண்டாவது கருத்து. இந்த ரெண்டு கருத்துல ஹஃப்ரத் சொல்லுங்க, மிக வலிமையான கருத்து. எழுத்தாளருக்கு சமூக மதிப்பு உள்ளது என்பது ஒரு கருத்து. இரண்டாவது, எழுத்தாளர் நிதி அனுகூலங்களை பெற்றுக்கொள்வதில்லை, நிதி சார்ந்த அனுகூலங்களை பெற்றுக்கொள்வதில்லை என்று சொல்லப்படுது. அதாவது பெற்றுக்கொள்வதில்லை என்பது அவர் வேண்டாம் என்று விடுகிறார் என்று கருதுறீங்களோ நீங்க கஜன்? அப்போ அவரு கிடைக்கிறதில்லை, நிதி சார்ந்த இல்லை. என்னுடைய கேள்வி பிள்ளைகள், இந்த ரெண்டுல பிரதான கருத்து எது? ரெண்டும் பிரதான கருத்து, அதுல முதன்மை கருத்து எது? சமூகத்துல மதிப்பு பெறுகிறார்கள், அப்படியா? இல்ல, ரெண்டாவது கடைசி ஆகிறது நிதி சார்ந்த பெற்றுக் கொள்வதில்லை. எப்படி நீங்கள் மதிப்புக்குரிய நிலை அளிக்கப்பட்டுள்ள போதும் சரிதானே? பிறகு திருப்பியும் சொல்லிருக்கு, சமூகத்தில் வகிக்கும் நிலைக்கு ஏற்ப அவர் மதிப்பாத்தான் இருக்கிறார், ஆனா அந்த மதிப்புக்கு ஏற்ப அவருக்கு வருமானம் கிடைக்கிறது இல்லை. இப்ப இங்க இரண்டு கூற்றுக்கள் தரப்பட்டிருக்குது. முதலாவது கூற்று அவுட், அது நாங்கள் எடுக்கவே தேவையில்லை. எழுத்தாளர் நிதிசார் அனுகூலங்களை பெற்றுக்கொள்வதில் அக்கறை கொள்ளாத ஒருவர், அவருக்கு அக்கறை இருக்கோ இல்லையோ அவருக்கு காசு வாரையில்லை, அவங்களுக்கு அந்த கூற்று வேண்டாம், சரிதானே? இரண்டாவது கூற்று, எழுத்தாளர் என்பது சமூகத்தில் மதிப்புக்குரிய ஒரு நிலையை வகிக்கும் ஒருவர் ஆவார், அது பெர்ஃபெக்ட், அது சரியான கூற்று, அது சரி, சரியா? நான்காவது, எழுத்தாக்கம் நிதி வளத்தை பெற்று தரும் ஒரு தொழில் அல்ல, எழுத்தின் மூலமாக அவர் நிதி அனுகூலங்களை பெற்றுக்கொள்வதில்லை என்கிறதும் பெர்ஃபெக்ட். அப்ப ரெண்டு பெர்ஃபெக்டுக்குள்ள எது மிகவும் முக்கியமானது, பிரதானமான கருத்து என்று பார்த்தால், அங்க மதிப்புக்குரிய நிலை அளிக்கப்பட்டுள்ள போதும் அவருடைய நிலைக்கேற்ப நிதிசார் அனுகூலங்களை பெற்றுக்கொள்வதில்லை என்ற எழுத்தாளர் சொல்ல வந்த, இந்த உரையாசிரியர் சொல்ல வந்த பிரதானமான கருத்து, எழுதி காசு வராதா, எழுதி 4 பேர் மதிப்பாங்கன்னா எழுதி காசு வராதாப்பா, அதான் அவர் சொல்ல வந்த பிரதானமான பொருள், சரிதானே? அடுத்தது, வர்த்தக மரபின் தாக்கத்தினால அல்ல, அது என்னென்றால் எழுத்தாக்கத்தின் மீது அதுக்கு முந்தி ஒன்றுமே இல்லை, எழுத்தாக்கம் வர்த்தக மரபு கொஞ்சம் தாக்கம் செலுத்த தொடங்கின பிறகு சில பேருக்கு அதிர்ஷ்டமுள்ள சில பேருக்கு காசு வந்துருக்கு, மற்றவர்களுக்கு ஒரு பிரயோசனமும் இல்லை, நிதி சார்ந்த பிரயோசனம். ஆகவே நான்காவது மிகச்சரியான கூற்று, எழுத்தாக்கம் நிதி வளத்தை பெற்றுத்தரும் ஒரு தொழில் அன்று என்பது மிகச் சரியான கூற்று, சரியா? சரி, நான் இந்த அட்டவணைகள் வரைபடங்கள் தொடர்பாக மிகுதியாக நேரம் இருந்தால் இதன் 2ஆம் பகுதியாக பேசலாம் என்று யோசித்திருந்தேன். உண்மையில நான் திட்டமிட்டதை விட அதிகமான நேரம் இதுக்குள்ள போயிருக்குது. இது கொஞ்சம் எங்களுக்கு குழப்பம் தருகிற அல்லது தெளிவு குறைந்த ஒரு பிரச்சனையாகத்தான் இருந்து கொண்டிருக்குது. 4 கூற்றுக்கள் தருகிறது. இந்த 4 கூற்றுக்கள் தொடர்பான இன்னும் ஒரு வினாத்தாளை நாங்கள் கொஞ்சம் பார்க்க வேண்டும். மேலதிகமாக ஒரு சில நாட்களை ஒதுக்கி பார்த்தாலும் நல்லது இப்படி கேள்விகளை. ஏன்னா இது இப்படி ஒரு 10 கேள்வியாவது குறைஞ்சது இன்லேண்ட் ரெவென்யூ பிள்ளைகளுக்கு எதிர்பார்க்க இயலும். இதில் கொஞ்சம் கட்டுரைகள் பெரிய சுருக்கம் என்பதை நாங்கள் தவிர்க்கலாம் போல இருக்குது. நான் 2 சிங்கள வளவாளர்களோடு கலந்துரையாடிய அடிப்படையில் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இல்லை அது கடந்த காலத்தில் வந்த கெசட் பல்வேறு தரப்பினராலையும் கண்டிக்கப்பட்ட அடிப்படையில் இந்த முறை அந்த கேள்விகள் வாரதுக்கான வாய்ப்பு மிக அரிதாக இருக்கிறது என்று சொல்லி, ஆனாலும் நான் கட்டுரை தொடர்பாக ஒரு பேசி இருக்கிறேன். ஒரு கட்டுரையை கட்டமைப்பது தொடர்பில் ஒரு அறிமுகத்தை கொடுத்திருக்கிறோம், அதை கொஞ்சம் பார்த்து கொள்ளலாம். அடுத்தது பெரிய சுருக்கத்தை எழுதுறது, நாங்கள் ஒரு சுருக்கம் அப்படி செய்வோம், வருகிறதா வர இல்லையா என்பது வேற. ஒரு பெரிய சுருக்கம் செய்வதன் மூலமாக எங்களுடைய வாசிக்கின்ற அதன் உட்பொருளை கிரகிக்கின்ற ஆற்றல் எங்கள்கிட்ட மேம்படும் என்கிற அடிப்படையில் ஒரு பெரிய சுருக்கம் செய்வோம். மற்றது இந்த வகையான வினாக்கள்ல
சின்ன சுருக்கத்தையும் சில கேள்வி கடந்த காலத்தில் நான் செய்த கடந்த கால வினாத்தாள்களின் ஒரு மிக வலிமையான சில உரைப்பகுதிகளை எடுத்து அந்த பகுதியை நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த 4 கூற்றுக்கள் தொடர்பில் எனக்கு தெரியும் மிக குறைந்த அளவில் தான் உங்களுக்கு விடைகள் பொருந்தி போயிருக்கு. சரியான விடைகளோட உங்களுடைய பொருத்தப்பாடு மிக குறைவாகத்தான் இருக்கும். நான் அது எத்தனை என்றெல்லாம் கேட்டு உங்களை சிரமப்படுத்த விரும்பல, மிக குறைவாக இருக்கும் என்று தெரியும். ஏன்னா நீங்கள் வழங்குகிற விடைகள் ஒரு சிலர் தானே கதைக்கிற மற்றவர்கள் எல்லாம் பேசாதான் இருப்பாங்க, அப்படி சரிதானே? அப்போ அப்படி இருக்கிறதுல கொஞ்சம் நெருக்கமான தன்மை உண்டு. நெருக்கமான தன்மைன்னா நெருக்கடியான தன்மை உண்டு உங்கள்ட்ட இருக்குது என்று நான் நினைக்கிறேன். நாங்கள் அதை செயல்படுத்தும் இந்த காலப்பகுதிக்குள்ள அதை செய்ய வேணும். தொடர்ந்து வருகிற சேலமர்வில் நாளைய சேலமர்வில் 3வது வினாத்தால் பதிவிட்டிருக்கிறேன். தயவு செய்து கொண்டு வாங்க. எனக்கு இன்னைக்கு 2 பிள்ளைகள் போன் பண்ணி என்ன கண்டிச்சாங்க, இப்படி நீங்க தாமதமா போட்டீங்கன்னு. உண்மை அதை நல்ல தவறு இருக்குது. இன்றைக்கு இந்த அளவோட நிறைவு செய்கிறோம். நாளைக்கு அந்த வினாத்தாளுக்குரிய விடைகளை பார்ப்போம். நாளைக்கு வரைக்கும் செய்து கொண்டு வாங்க. சரி, அவன் இந்த அளவில் நான் ஒளிப்பதிவை நிறைவு செய்து கொள்ளுகிறேன். நீங்கள் ஏதாவது சொல்ல வேணுமென்றா சொல்லலாம். சார்